இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே என் அழைத்த அருமையான போதகருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவர் சமூகத்தில் போகலாம். ஹல்லேலூயா. பஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. போற்றுவே உம்மை புகழுவே, பார்த்துவே உம்மை வணங்குவே. போற்றுவே உம்மை புகழுவே, வாழ்த்துவே உம்மை வணங்குவே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் ஆசீர்வாத வேளையில் நீதானையா, நான் அவதியோர வேளையில் நீதானையா. என் ஆசீர்வாத வேளையில் நீதானையா, நான் அவதியோர வேளையில் நீதானையா. நிந்தனைகள் சூழ்ந்த நேரங்களில் என் சிந்தனையே ஆளும் இயேசுவே. நிந்தனைகள் சூழ்ந்த நேரங்களில் என் சிந்தனையை ஆளும் இயேசுவே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. வேதன் என்னை சோர்ந்த வேலை தண்ணீலே, என் வேண்டுதல் கேட்டு சுகம் தந்தீரையா. வேதன் என்னை சோர்ந்த வேலை தண்ணீலே, என் வேண்டுதல் கேட்டு சுகம் தந்தீரையா. தாயே போல் என்னை அணைத்தே, என் தந்தை போல் என்னை ஆற்றினே. தாயே போல் என்னை அணைத்தே, என் தந்தை போல் என்னை ஆற்றினே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. ஆனாதியா நான் அழுத நேரங்களிலே அன்போடு என்னை விசாரித்தீரையா. ஆனாதியா நான் அலைந்த நேரங்களிலே அன்புடன் என்னை விசாரித்தீரையா. உம் அடைக்கலத்தில் என்னை சேர்த்தீரே, உன்னை கடைசி வரை காப்பேன் என்றீரே. அடைக்கலத்தில் என்னை சேர்த்தீரே, உன்னை கடைசி வரை காப்பேன் என்றீரே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. நீலையில்லா உலகில் நிலைத்து நிற்போரே, அலையமாந்தர் மத்தியில் மாறாத தெய்வமே. நீலையில்லா உலகில் நிலைத்து நிற்போரே, அலையமாந்தர் மத்தியில் மாறாத தெய்வமே. உம் பாதமே எனக்கு போதுமே, உம் வேதமே எனது நாதமே.
உம் பாதமே எனக்கு போதமே, உம் வேதமே எனது நாதமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, ஏன் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, ஏன் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. போற்றுவேன் உம்மை புகழுவேன், வாழ்த்துவே உம்மை வணங்குவே. போற்றுவே உம்மை புகழுவே, வாழ்த்துவே உம்மை வணங்குவே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே, என் நெஞ்சம் தொட்டு ஆட்கொண்ட தெய்வமே. தஞ்சம் தேடி ஓடி வந்தேன் இயேசுவே. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பாட்டு புரிஞ்சது? தஞ்சம் தேடி இயேசு நோக்கி என்ன பண்ணிக்கிறோம்? ஓடி வந்தோம். அல்லேலூயா. நம்முடைய நெஞ்சை தொட்டு அவர் என்ன பண்ணுறாரு? நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இன்று என்னுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எத்தனை பேர் நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செபிக்கிறீங்க? அல்லேலூயா. ஜெபம் பண்ணுறீங்களா? எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம்? அவங்க மட்டும் கரங்களை 1 2. இந்த சைடு யாராவது வாசிங்களா? டெய்லி வீட்டில் டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்கணும். அல்லேலூயா. ஏன் வாசிக்கணும்? வசனம் தான் நம்மளோட ஆண்டவர் பேச முடியும். அல்லேலூயா. இந்த வசனம் இல்லைன்னா நம்மளோட ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. அப்போ ஆண்டவர் முழு பைபிளை எனக்கு எது கொடுத்தாருன்னா, நீங்கள் டெய்லி ஒரு அதிகாரத்தை எடுத்து அந்த அதிகாரத்தை வாசினே இருந்தீங்கன்னா ஆண்டவனோடு பேசுவார். பாவம் செய்யாதே, பரிசுத்தமாக வாழு, மற்றவங்களுக்கு முன்பாக சாட்சியாக ஜீவி, யாருக்கு இடரலாத வாழு, ஒரே வாழ்க்கை தான் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு, அந்த வாழ்க்கை நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வசனத்து மூலமாக நம்மளோட பேசினே இருப்பார். அல்லேலூயா. நான் உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு ஏற்ற வேலை உங்கள் வீட்டுக்காரன் நான் ரட்சிப்பேன். அல்லேலூயா. நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிற, நீ ஏன் கவலைப்படுற, உன் துக்க நாள் முடிந்துடும், உனக்கு ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பேசினே இருப்பார். அப்படி நீங்கள் வசனத்தை வாசிக்கலாம், அந்த கலக்கம் அப்படியே இருக்கும், அந்த கவலை அப்படியே இருக்கும், அந்த வறுமை அப்படியே இருக்கும், உங்களுக்குள்ளே இருக்கிற தரிதரம் அப்படியே இருக்கும், சாபம் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. அந்த சாபத்தால் இயேசு சிலுவையில் நான் சுமந்துட்டேன், உன் நோயை என்ன பண்ணிட்டேன்? நான் சிலுவையில் தீர்த்துட்டேன், சுமந்து தீர்த்துட்டேன். உன்னுடைய வியாதிகளாக நான் என்ன பண்ணிட்டேன்? சிலுவையில் ஏற்றுக்கொண்டேன். நீ வியாதியில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. நீ சமாதானோடு வாழணும், 4 பேருக்கு முன்னாடி நீ பரிசுத்தமாய் வாழணும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை என்ன செய்கிறாரு? நம்மளை தேற்றுகினே இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ எது தேற்றுக்குது? அவருடைய வசனம் நம்மளை தேற்றுக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா உன்னை தேற்றும், உன்னை ஆற்றும், உன்னை விடுவிக்கும், உனக்கு சமாதானம் கொடுக்கும். நீ வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ்வதற்கு உன்னை நல்லா வழியை காட்டும். ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு போகாதபடி இந்த பூமியில் வாழுகிற நாட்கள் வரைக்கும் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்வாய். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் 4 பேருக்கு முன்னாடி நம்மளை ரட்சித்து இந்த ஊரில் வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாமே ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆனால் அவர்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? நம்ம தலை நிமிர்ந்து இருக்கணும். அப்புறம் உங்களை பார்க்கும்போது இயேசு பார்க்க மாதிரி இருக்கணும். அப்படி யாருன்னா பார்த்து சொல்லியிருக்கிறாங்களா? உங்களை பார்க்கும்போது நான் இயேசு பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்களா? அது மாதிரி யாராவது உங்களை பார்த்து உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார் உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாங்களா? என்னம்மா? சொல்லலை. அல்லேலூயா. ஏன் சொல்லலை? அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மளே அர்ப்பணிக்கலை. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னை பார்க்கிறவர்கள் யாரை பார்க்குற மாதிரி இருக்கணும்? இயேசுவை பார்க்குற மாதிரி இருக்கணும். அதுக்கு என்ன செய்ய? என்னை உருவாக்க ஆண்டவரே அப்படின்னு நீ கேட்கணும். அல்லேலூயா. அப்போ நீ கேட்டிங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உருவாக்குவார். அல்லேலூயா. ஒரு நாளும் நம்மளை பார்க்க நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். நம்ம ஏற்றுக்கொண்டவர்கள் நம்ம இயேசுவை போல் என்ன செய்யணும்? வாழ்ந்து காட்டணும். அந்த ஒரு காரியத்தை தான் நம்ம எங்கே வரோம்? ஆலயத்துக்கு வரோம். புரியுங்களா? நம்ம எல்லாமே ஞானஸ்தானம் பெற்றவங்க. புரியுங்களா? நம்மை கொண்டு 4 பேர், ஓ இவங்க முகத்தில் இயேசு தெரிகிறது,
இவங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? இயேசு இருக்கிறாரு. அதனால் இவங்க பின்னாடியே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி வராங்களா யாராவது? நீங்கள் வரும்போது யாராவது பின்னாடி வராங்களா? உங்களை பார்த்து நீங்கள் எங்கேம்மா போகிறீங்க, நானும் உங்கள் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு வராங்களா? ஏன் வரல? அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம்? அன்பு குறைவாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய அன்பு, இயேசுவின் அன்பு இருந்துச்சுன்னா அவங்கள நம்மோடு கூட வர முடியும். அன்பினால் தான் ஜனங்கள் என்ன பண்ண முடியும்? இழுத்து கொண்டு வர முடியும். அன்பு இல்லாதவன் என்ன பண்ண முடியாது? எதுவுமே செய்ய முடியாது. அப்போ கிறிஸ்துடைய அன்பு இன்றைக்கி உலகமே ரட்சிக்கப்படுது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்து அவர் என்ன பண்ணார்? ரத்தத்தை சிந்தி. எதுக்கு சிந்தினார்? பாவிகளுக்காக ரத்தம் சிந்தி. அப்போ பாவிகளுக்காக ரத்தம் எப்படி சிந்தினார் அப்படின்னு பார்க்கும்போது முடியுதா? பாவிகளுக்காக ரத்தம் என்ன பண்ணார்? சிந்தினார்னா சும்மா அப்படியே டக்குன்னு ரத்தத்தை கொடுக்கல. கல்வாரி சிலுவையை சுமந்து சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கி நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நம்முடைய பாவங்கள் நிமித்தம் நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ரத்தம் சிந்தி நம்முடைய ரத்தத்தில் இருக்கிற பாவத்தை அவர் அடிக்கும்படிக்காக அவர் ரத்தம் சிந்தி ப்ளஸ்ஸு என்ன பண்ணார்? வேதத்தை எழுதி நம்ம கையில் கொடுத்து, இந்த வேத எழுத்துக்கள் ரத்தமாக இருக்கிறது, ஜீவ அப்பமாக இருக்கிறது, இந்த வார்த்தை எப்படி இருக்குது? ஜீவனாக இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? உட்கொள்ளணும். அல்லேலூயா. வாளாக்காமல் நம்மளை தலையாக்கும், கீழாக்காமல் நம்மை மேலாக்கும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நடக்காது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். அல்லேலூயா. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும். சும்மா முன்னேற முடியாது. வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பைபிளை வாசிக்கணும். இங்கே நல்லா படித்தவங்க இருக்கிறாங்களா? நல்லா படித்தவங்க மட்டும் கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். நான் ஒரு +2 முடிச்சிருக்கிறேன். +2 மேலே படித்தவங்களாம் கரங்களை உயர்த்துக்கு பார்க்கலாம். +2 நிறைய பேர் முடிச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. டிகிரி எத்தனை பேர் முடிச்சுக்கிறீங்க? டிகிரி நீங்களாம் முடிச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. டிப்ளமா எத்தனை பேர் முடிச்சுக்கிறீங்க? ஐடி எத்தனை பேர் முடிச்சிருக்கிறீங்க? கொஞ்சம் பேர் தான். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் ஏன் கேட்குறேன்னா, நம்ம எது முடித்தாலும் அது நம்மோடு கூட வராது. இந்த பூமியில் நீ ஒரு ஐடிஐ முடிச்சிருக்கலாம், டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், அது உனக்கு ஒரு வேலையை கொடுக்கும். அந்த வேலையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் ஆண்டவருக்காக நீ என்ன படித்தாயின்னு கேட்பார் ஆண்டவர். என் வேதத்தை வாசித்தியா? என் சமூகத்தில் உட்காந்து நீ ஜெபித்தியா? 1 மணி நேரமாவது தினதோடு என்னோடு பேசுகிறாயான்னு ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. அப்போது ஏன் பேசணும் ஆண்டவரோடனா, ஆண்டவர் கிட்ட நம்ம பேசும்போது நமக்கு விடுதலை உண்டாகிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்குறார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு நீங்கள் எப்போதும் வேதத்தை கையில் வைத்துன்னு வரணும். சபைக்கு வரும்போது கையில் ஒரு வேத புத்தகம் இருக்கணும். 2வது என்ன இருக்கணும்? ஒரு நோட்ஸ் இருக்கணும். இந்த 2த்தையும் கையில் வச்சிங்கன்னு நீங்கள் அனுதினம் என்ன பண்ணணும்? உங்கள் மேய்ப்பர் சொல்கிற ஒவ்வொரு வசனங்களையும் எழுதி அந்த வசனங்களை என்ன பண்ணணும்? வீட்டில் போய் உங்கள் குடும்ப ஜபத்தில், எத்தனை பேர் குடும்ப ஜபம் பண்ணுறீங்க? அவங்கள்ட்ட கரங்களை உயர்த்தி ஒரு அழியில் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் குடும்பமாக ஒன்றா உட்காந்து குடும்ப ஜபம் நடத்துகிறோம். அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி பார்க்கலாம். அப்படின்னா என்னன்னு தெரில இல்லை? தனியாக இருந்தால் கூட நான் என்ன பண்ணோம்? ஆமாம், பாட்டு பாடி ஜபம் பண்ணி தினந்தோறும் என்ன செய்யணும்? ஆமாம். எப்படி இருந்தாலும் நம்ம 4 பேராவது நீ ஒரு தனியாக ஒரு குடும்ப ஜபம் வச்சா, புரியுங்களா? அந்த வீட்டுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு பில்லி சூனியை கட்டுக்கிற அந்த வீட்டுக்குள்ளே வராது. அல்லேலூயா. ஒரு மாந்தரைக்கிரிகள் வராது. அந்த ஒரு குடும்ப ஜபத்தில் அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டுருது. ஊரே ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு குடும்ப ஜபம் தேவைப்படுது. அல்லேலூயா. அப்படி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க குடும்ப ஜபத்தினால. நீங்கள் பாடும் போது, துதிக்கும் போது அந்த ஏரியா ஃபுல்லாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உங்களை பரிசுத்தப்படுத்திடுறாரு. அல்லேலூயா. அந்த ஊரே ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்கள் குடும்பத்தோடு என்ன செய்யணும்? குடும்ப ஜபம் பண்ணணும். அப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜபம் இருக்குதா? தனியாக அதிகாலை எழுந்து எத்தனை பேர் ஜெபம் பண்ணிங்க? இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு ஜெபம் பண்ணப்பட்ட கரங்களை வைத்து பார்க்கலாம். 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுங்க. 5 மணிக்கு எழுந்துங்க. நீங்கம்மா 4 மணிக்கு. நீங்கள் 4 மணிக்கு எழுந்து அதிகாலை என்ன பண்ணணும்? ஒரு விசுவாசி 4 மணிக்கு தன் படுக்கையிலேருந்து எழும்பிடணும். தூங்கக்கூடாது. அல்லேலூயா. நான் கரெக்டாக படுக்கும்போது மணி 1. எத்தனை? நான் எழுந்துக்கும் போது மணி 4. அல்லேலூயா. அப்போ எத்தனை அவர் படுத்து தூங்கினேன்?
3 மணி மாதிரி தான் தூங்கினேன். புரியுங்களா? அதுலேயும் 2 மெசேஜ் நோட் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். யோசித்து பாருங்கள், நைட்டு முடிக்கும் போது 11 ஆகி வந்தோம், 12 மணிக்கு சாப்பிட்டோம், மறுபடியும் 1 மணிக்கு படுத்தோம், 3 மணிக்கு 4 மணிக்கு எழுஞ்சிக்கணும், அப்புறம் ஒரு ஜாமம் தான் படுத்து தூங்கணும். ஆனால் ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வராரு. ஏன்னா பரிசுத்த ஆவி நம்ம மேலே இருக்கிறாரு. அல்லேலூயா! அந்த அபிஷேகம் நம்ம மேலே இருக்கிறது. புரியுங்களா? நம்ம அதிகாலை தேடும் போது ஆண்டவருடைய அபிஷேகம் நம்மளே இறங்கி வரும். புரியுங்க? அந்த அபிஷேகம் வந்துடுச்சுன்னா இந்த ஊரே ரட்சிக்கப்பட்டுரும். புரியுங்களா? இயேசு மேலே அபிஷேகம் இருந்தது, ஊரே பிறண்டு பின்னாடி வருது. உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குதா? ஆவியில் எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்பவுமே முட்டை மேலே கோழி உட்காந்தா என்ன ஆகும்? முட்டை நல்லா இருக்குமா? முட்டை எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் உட்காந்து பிறகு என்ன ஆகுது? அனல் ஊட்டுது. அனல் ஆக ஆக உள்ள கரு உருவாகுது. அது மாதிரி நீங்கள் ஆவியில் அனலாக இருக்கும் போது உனக்குள்ளே கிறிஸ்து உருவாகிறாரு. அல்லேலூயா! உங்களுடைய சரீரத்தில் அனல் இல்லை, உங்கள் ஆத்துமாவில் அனல் இல்லை அப்படின்னா பிசாசு உருவாகிடுவான். உள்ள பிசாசு சுபாவம் உருவாகும். கோபம் வரும், எரிச்சல் வரும், சண்டை வரும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்க, இங்கே அங்கே அலைஞ்சு திரிவீங்க, நோய் வரும், வியாதி வரும், சாபம் வரும், வறுமை வரும், கடன் தொல்லை வரும், வீட்டில் அடிக்கடி சண்டை வரும். இதெல்லாம் எதுக்கு காரணம்னா அனல் இல்லாத குடும்பத்தெல்லாம் இதெல்லாம் வந்திருக்கும். உங்கள் வீட்டில் வருதா? நம்ம அனலாக இருக்கணுன்னா என்ன பண்ணோம்? எப்போயுமே ஒரு பாத்திரத்தை எங்கே வைக்கணும்? அடுப்பு மேலேயே இருக்கிற பாத்திரம் எப்போ அனலாக இருக்கும். புரியுங்களா? ஆனால் அடுப்பு மேலேருந்து இறக்கி வச்சுட்டா ஆறி போயிடும். அவன் ஆறி போன பாத்திரமாக நம்ம இருக்கக்கூடாது, அனல் உள்ள பாத்திரமாக இருக்கணும். அப்போ எப்போ பாத்திரம் அனலாக இருக்குன்னா ஆவியானவர் உள்ளே இருந்து ஆவியானவர் உனக்கு உன்னை நடத்தணும். ஆவியானவர் என்ன செய்யணும்? உன்னை நடத்துவதற்கு உன்னுடைய ஆவியானவர் உனக்குள்ளே நீ தக்க வைக்கணும். அப்போ ஆவியானவர் எப்போ இருக்கிறாரு? எப்போ இருப்பார் சொல்லுங்கள்? நீ பாடும் போது உனக்குள்ளே இருந்து அவரே பாடுவார். நீங்கள் அவரை என்ன பண்ணோம்? ஆவியானவர் நீ துதிக்கும் போது ஆவியானவர் இன்னும் என்ன பண்ணுற? துதியின் ஆவி ஊற்றுகிறாரு. நீ ஜெபிக்கும் போது ஜெபாவி ஊற்றுக்கிறாரு. ஏன்னா அந்த ஆவி வளரும். சார்ஜ் போடுறீங்க, சார்ஜ் போடும்போது அந்த சார்ஜை வந்து 0 இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு அது 0வாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? ஏன் அதிகமாக இருக்குது? ஏன்னா அது 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் ஆகும்போது அதில் சார்ஜ் வளருதா குறையுதா? அது மாதிரி நீ 10 நிமிஷம் பாடுறீங்க, அப்போ உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவன் சார்ஜ் என்ன பண்ணுது? ஆவியானவர் ஒரு 10% ஆவியான என்ன பண்ணுற உடனே பலப்படுத்திடுவார். அல்லேலூயா! அப்போ ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் பாடினீங்கன்னா அப்போ அதுக்கேற்ற பலன் உனக்கு வருது. ஆவியை ஊற்றுவார். 1 மணி நேரம் நீங்கள் பாடி துதித்தீங்கன்னா இன்னும் ஆவியை என்ன பண்ணுவார்? அக்னி மாதிரி ஊற்றுவார். அல்லேலூயா! அப்போ இது வந்து நீங்கள் அப்படியே அனலாக எப்போவுமே ஆவியில் அனலாக இருந்துங்கனே இருக்கணும். வேதத்தை தியானம் பண்ணும் போது உங்களுடைய ஆவியில் அனல் உருவாகும். அல்லேலூயா! அப்போ உங்களுடைய சரீரத்தில் எந்த ஒரு வியாதி என்ன பண்ணாது? தாக்காது. தாக்குமா? அனலாக இருக்கிற அடுப்பு மேலே எந்த கர்ப்பம் வச்சு வருமா? எதுவுமே வராது. புரியுங்களா? அப்போ உங்களுடைய சரீரம் அனலாக இருந்தால் எந்த ஒரு சத்துரும் கோட்டைகள் என்ன பண்ணாது? ஒன்று நெருங்காது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவங்களை ஏன் நெருங்குதுன்னா அவங்க ஆவியில் அனலே இல்லை, ஆத்மாவில் அனல் இல்லை, ஜபத்தில் அனல் இல்லை, துதிப்பதில் அனல் இல்லை. அது அப்படியே என்ன பண்ணுறாங்க? அணைஞ்சு போனால் பாத்திரத்தை போல் அடுப்பை போல் வந்து சபையில் உட்காடுறாங்க. பாடவே முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது, நிற்க முடியல, கொஞ்ச நேரம் நின்னா கால்லாம் வலிக்குது, மூட்டுலாம் என்ன பண்ணுது? முழங்கால் போட முடியல. காரணம் என்ன? எல்லா எனர்ஜியும் உலகத்தில் போய் அங்கங்கே என்ன பண்ணுறாங்க? வேலை செய்து நாங்கள் ஐயா வேலை செய்து என்ன பண்ணுறாங்க? சரீரத்தில் எல்லா அவங்களும் என்ன பண்ணுது? சோர்ந்து போயிடுது. அப்புறம் ஒரு மணி நேரம் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுன்னா முடியல. காரணம்னா எல்லா எனர்ஜி பிசாசனை பண்ணிடுறான். உலகத்துக்கே நீங்கள் விதைத்தர்றீங்க. எல்லாத்தையும் எடுத்து உலகத்தை கொடுத்துட்டு ராயனுக்குரியது ராயனுக்கும் தேவனுக்குரிய தேவன். அப்போ தேவன் ராயனுக்குரியது 8 மணி நேரம் வேலை செய்யணும், அவ்வளோதான். அது மாதிரி என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அப்போ தான் நீ வந்து ஜாம் பண்ண முடியும். நீ இருக்கிற எல்லாத்தையும் ராயனுக்கு கொடுத்துட்டு நேரத்தெல்லாம் கை காலெல்லாம் தேஞ்சு போய் அப்புறம் தேவ சமூகத்தில் வரும்போது கை வலிக்குதுங்க, கால் வலிக்குதுன்ற, மூட்டு வலிக்குதுன்ற, முழங்கால் போட முடியல, நல்லா நம்ம சேர்லேயே உட்காந்துட்டு போயிடுறோம். அல்லேலூயா! நம்முடைய முழங்கால் எப்பவுமே என்ன பண்ணோம்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் செய்தி கேட்கும்போது முழங்காலே நிற்கணும். அப்போது வசனம் என்ன பண்ணோம்? பிசாசு இப்படி ஆவியின் கண்ணை நீ தந்து பார்த்தா பிசாசு உன் கீழே என்ன பண்ணியிருப்பான்? கீழே சாஷ்டமாக விழுந்து கெடுப்பான். ஏன்னா எங்கே முழங்காலுக்கு தான் அங்கே என்ன பண்ணுவார்? பிசாசு என்ன பண்ணோம்?
சாஷ்டாம விழுந்து கிடக்கும். ஆவி எனக்கு கண்ணை திறந்து காட்டுவார், ஆவின் கண்ணை. இந்த மாதிரி பிசாசு கீழே வந்து கிடக்குது, உனக்கு விரோதமாக எழும்ப முடியல. இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க, முழங்கால நிற்கிறாங்க. ஆனால் நான் விழுந்து கெடுக்கிறேன். நீங்கள் உட்காந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், உங்களை கீழே தள்ளிட்டு அவன் உட்காந்துப்பார். இருக்குதா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் அனலாக இருக்கணும். அல்லேலூயா. ஜெபத்தில் வளரணும், ஆவியில் வளரணும். நீங்கள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் உங்கள் மூலமாக இந்த ஊர் ரட்சிக்கப்படும். அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்போடு ஆலயத்துக்கு வரணும். புரியுங்களா? ஐயோ 4 பேர் அவங்களாம் மனம் திரும்பலையே, நாளைக்கு அவங்க மரிச்சாங்கன்னா நரகத்துக்கு போயிடுவாங்களே, அந்த ஆத்மாவை நான் எப்படியாவது சுதந்திரிக்கணுமே, என்னால் என்ன செய்யணும் ஆண்டவரே? இந்த பட்டணத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? இந்த ஊரில் 5000 பேர் இருக்கிறாங்க. சர்ச்சில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு 20 பேர் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போது ஊர் 5000 பேருக்கு ரட்சிக்கப்படணும்னா ஒரு விதை எவ்வளோ கனி கொடுக்கும்? விதை பார்த்துக்கிறீங்களா? எத்தனை பேர் விதை பார்த்துக்கிறீங்க? ஆனால் அதில் கனி தெரியுதா? ஆனால் அது நிலத்தில் போட்டு தண்ணி ஊற்றி அதை நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுது? திரளான கனிகளை தருது. அதுமாதிரி நம்ம ஒரு விதை போல் இந்த பூமியில் இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் போய் சத்தியத்தை விதைக்கணும், வசனத்தை விதைக்கணும், அந்நிய ஜனங்களுக்கு போய் சொல்லணும். இதை மாதிரி மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வாழ்க்கை நித்திய வாழ்க்கை, அது நிரந்தர வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம். அந்த வாழ்க்கையில் வியாதி இல்லை. அந்த வாழ்க்கைக்கு என்ன இல்லை? வியாதி கிடையாது, நோய் இருக்காது, பசி இருக்காது. அல்லேலூயா. அந்த வாழ்க்கை எப்பவுமே மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. அந்த வாழ்க்கைக்கு ஒரு கூட்டத்தை என்ன பண்ணணும்? நீங்கள் திருப்பணும்னா நீங்கள் இயேசு பற்றி போய் என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லேலூயா. அப்படி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? சொல்லிக்கினே வரணும். அல்லேலூயா. இப்படி உன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணும். புரியுங்களா? ஏதோ வந்தோம் சண்டே, இதோட அடுத்த சண்டே வரப்போகிறோம், அப்படி இல்லை. எப்பவுமே ஆலயத்தில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குதோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிக்கின்னு இந்த வாரம் என்னென்ன நடக்குது, புரியுதுங்களா? இன்றைக்கி என்ன வெள்ளிக்கிழமை என்ன நடக்கும், சனிக்கிழமை என்ன நடக்கும், புதன்கிழமை என்ன நடக்கும், இதெல்லாம் எழுதி வச்சிக்கின்னு இதுக்காக எல்லாத்தையும் விட்டு ஆலயத்துக்கு ஓடி வரணும். அல்லேலூயா. ஏன் வரணும்? நீங்கள் நாளுக்கு நாள் வளரணும். புரியுதுங்களா? இப்படி செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுது? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், ஒன்று ஒன்றா சொல்லின்னு வாங்க. சொல்லப்பட்டது, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அடைத்தவருமாயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை முதலாவது சீர்படுத்தி, 2வது ஸ்திரப்படுத்தி, 3வது பலப்படுத்தி, 4வது நிலை நிறுத்துமாறாக. அல்லேலூயா. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலில் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. அப்போது ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சீர்படுத்துகிற வேலை சபையில் தான் செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த வேலையை என்ன பண்ண முடியாது? வேறு எந்த ஸ்கூலில் போய் காலேஜில் போய் சீர்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைவதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே சொல்லப்பட்டது பாருங்கள், நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்க. நம்மளை எதுக்கு அழைச்சாரு? நித்திய மகிமைக்கு அழைச்சிருக்கிறாரு. அந்த நித்திய மகிமைக்கு போகணும்னா தேவன் தாமே கொஞ்ச காலம் நமக்கு என்ன இருக்குது? பாடு இருக்கிறது. என்ன இருக்கிறது? ரொம்ப நாள்லாம் இல்லை, கொஞ்ச நாள் அந்த பாடுகளை நாம் ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் நம் பாடு அனுபவித்து கொஞ்ச நாள் ஆண்டவருக்காக நிற்கணும். அல்லேலூயா. யாரால பாடுபடுறீங்க? ஆண்டவருக்காக நீங்கள் பாடுபடணும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை போய் 4 பேருக்கு சொல்லணும். சுவிசேஷத்தை
அறிவிக்கணும். புரியுங்களா? எல்லாருக்காக செபிக்கணும். புரியுங்களா? அவங்களுக்கு முன்பாக சாட்சியாக வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. அப்போ கொஞ்ச காலம் பாடு என்ன இருக்கு? அப்போ எனக்கு பாடே இல்லை, நான் பாடுபட மாட்டேன், நான் அப்படியே வாழ்வேன். அல்லேலூயா. அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. எல்லாருக்கும் இங்கே என்ன இருக்குது? பாடு இருக்கிறது. அது பாருங்கள், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. எப்படி சீர்படுத்துகிறார்? அங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? பிரசங்கி 7:3 சொல்லுகிறது, நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம் அப்படின்னா என்ன சொல்லுங்கம்மா? துக்கம் நல்லதுன்றாரு. புரியுங்களா? ஒருத்தருக்கு துக்கம் வருதுன்னா அது எதுக்கு வருது? புரியுதுங்களா? துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே, முக துக்கத்தினாலே இருதயம் என்ன பண்ணுமா? சொல்லுங்கம்மா. சீர்படும். புரியுங்களா? அதான் சொல்கிறார் ஆண்டவர், ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டில் இருக்கும். ஒரு ஞானியாக இருந்தால் அவங்களுடைய நீங்கள் எங்கே இருப்பீங்க? துக்க வீட்டிலே. ஞானிகளுடைய இருதயம் துக்க வீட்டில் இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். அல்லேலூயா. அப்போ நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். அல்லேலூயா. அப்போ அந்த முகத்தில் உங்களுக்கு துக்கம் வருதுன்னா, ஒரு துக்க வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே பார்க்குறீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருதயம் என்ன பண்ணுது? ஸ்திரப்படுகிறது. அல்லேலூயா. அது சொல்ல பாருங்க, சீர்படுகிறது. அல்லேலூயா. நாமே நம்ம ஐயோ அந்த துக்க வீட்டுக்கு போகும்போது அங்கே சில அலற சத்தம் கேட்குறோம், அழுகிற சத்தம் கேட்குறோம், கண்ணீரின் சத்தத்தை கேட்குறோம். அங்கே போன பிறகு அவங்க அழுகிற சத்தம் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு போயிருப்பாங்க, மனைவி விட்டு போயிருப்பாங்க, கணவனை விட்டு போயிருப்பாங்க. அந்த வீடு துக்கமாக இருக்கிறத பார்த்து அந்த இடத்துல நம்ம போனால் எப்படின்னு ஆகுது? நம்முடைய இருதயம் என்ன பண்ணுது? சீர்பட்ட ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஸோ ஐயோ இந்த அம்மா மறித்து பரலோகத்துக்கு போயிட்டாங்களா, நாம் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நம்மளுக்கு என்ன உண்டாகும்? நாமே இருதயத்தை சீர்படுத்த முடியும். அல்லேலூயா. அடுத்த ஆண்டு சொல்கிறா பாருங்க, எரேமியா 15:19, இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானதினின்று வெளியேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த வசனத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. என்ன இருக்கிறது? நிறைய காரியங்கள் இருக்கிறது. என்ன நிறைய காரியம்? இதன் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். அல்லேலூயா. அப்போது நீங்கள் திரும்ப வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும்? திரும்பணும். போன வருஷம் நீங்கள் திரும்பாது இருந்துட்டீங்க. இந்த புது வருஷத்தில் எங்கே நீங்கள் மனம் திரும்பணுமோ, எங்கே உங்களை சீர்படுத்த வேண்டிய வேலை இருக்கிறதோ அந்த வேலையை நீங்கள் செய்து முடிக்கணும். அல்லேலூயா. போன வருஷம் இந்த மாதிரி அதே கோபம், அதே சண்டை, அதே கடன் பாரம், அதே வீட்டில் குழப்பம், அதே வீட்டில் என்ன பண்ணுறது? வரதட்சணை கொடுமை, தேவையில்லாத பிரச்சனை, தப்பான காரியங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிடணும்? அதில் இருந்தால் ஒரு வேளை என்ன செய்யணும்? அதுலேருந்து திரும்பணும். அல்லேலூயா. இனிமேல் என்ன பண்ண மாட்டேன்? நான் தப்பான காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன். புரியுங்களா? அந்த காரியத்தை விட்டு திரும்பி என்ன சொல்கிறாரு? திரும்பினால் என்ன சொல்கிறாரு? 10:15-19 திரும்பினால் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? திரும்ப சீர்படுத்துவேன். திரும்ப நான் சீர்படுத்திடுவேன். இந்த வருஷம் போன வருஷம் கனி கொடுக்கல, இந்த வருஷம் என்ன பண்ணணும்? கனி கொடுக்கணும். 4 பேருக்கு முன்னாடி நீ பாக்கியவதின்னு பேர் வரணும். உன்னை பார்த்தா பாக்கியவதி வராங்க பாருங்க, அவங்க நடையிலே தெரியுது என்னது பாக்கியவதி. அவங்க பேசுனா அந்த பேச்சில் என்ன இருக்குது? பாக்கியவதியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்கள், அவ்வளோ தாழ்மையாக பேசுகிறாங்க. அவங்களோட முகத்தில் பாருங்கள் இயேசு தெரிகிறது. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படி இருக்கிறோமா? சொல்லுங்கள். எஸ்தர் வராங்க, அப்போ எல்லாம் ஜனங்க என்ன சொல்லியிருப்பாங்க? எஸ்தரை பார்த்து, அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை. எஸ்தருக்கு யாரும் இல்லை, அப்பா அம்மா இல்லை. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி ஒரு ராஜாவுக்கு என்ன பண்ணுறாரு? ராணியே போகிறாங்க. எப்படி போனாங்க? அவங்க சும்மா போயிட்டாங்க. புரியுங்களா?
6 மாதம் அவங்கள புடமிடுறாங்க. அல்லேலூயா. 6 மாதம் அவங்களுக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு முன்னாடி அவங்கள எங்கெல்லாம் சீர்பட வேண்டியிருக்கிறதோ, எங்கெல்லாம் ஸ்திரப்பட வேண்டிய வேலை இருக்கிறதோ, எங்கெல்லாம் பரிசுத்தப்படுத்த வேண்டிய இருக்கிறதோ, எங்கெல்லாம் நிலைத்து இருக்கிறோமோ இதெல்லாம் வேலை நடக்குது. அப்போ 1 வருஷம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை கரெக்டாக கொண்டு வர ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும் போது ராஜா எஸ்தரை முகர்ந்து அவன் ராணியை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், அப்போது தேவன் நம்மை மணவாட்டியை ஏற்றுக்கொள்ளனா நம்ம சீர்படாமல், ஸ்திரப்படாமல், நிலை நிற்காமல், பரிசுத்தமாகாமல் நாம் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு டக்குன்னு வரிகளை போனால் போக முடியாது. அதுக்கு எல்லாம் ஆயத்தமாகணும். என்ன செய்யணும்? அதான் சொல்கிறார் ஆண்டவர். அந்த வசனத்தை நம்ம கவனிக்கும் போது என்ன சொல்ல பாருங்கள். திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய். என்னது? அவருடைய முகத்துக்கு முன்பாக எப்படி இருப்ப? நிலைத்திருப்பாய். நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் எப்படி? தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாயை போல் இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டோடைய வாயை போல் நீ மாறுகிறாய். அல்லேலூயா. சொல்கிறா பாருங்க, வாயை போல் இருப்பாய். அது மட்டும் என்ன சொல்கிறாரா? சொல்லுங்க. அப்புறம் என்ன சொல்றாரு? நீ அவரிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அவரிடத்துக்கு திரும்பாமல் அவர்கள் இந்த ஊரே உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஊரே உன் பக்கம் திரும்பணும். உன் பக்கம் என்ன பண்ண முடியும்? நீ அவங்க பக்கம் திரும்பாமல், அவங்க சுபாவத்தில் போய் சிக்காமல், அவங்கள போய் வாழாமல், அவங்க என்ன செய்யும்? ஐயோ இயேசுவே கிட்ட வரணும். ஏன்னா நீங்கள் அவங்களெல்லாம் திருப்பி கொண்டு வருவாய். முடியுமா? முடியாதா? அவரால் முடியும். அவருடைய ஆவியை பெற்றவர்களுக்கு முடியும். அல்லேலூயா. அப்போ அவர் ஆவியை பெற்றவங்க இந்த ஆலயம் இது நிரப்பப்பட்டு, நீங்கள் சீர்படாமல் ஆலயம் நிரப்பப்படாது, நீங்கள் ஸ்திரப்படாமல் ஆலயம் நிரப்பப்படாது. புரியுங்களா? நீங்கள் நிலை நிற்காமல் ஆலயம் நிரப்பப்படாது. அப்போது நீங்கள் சீர்பட வேண்டியதில் சீக்கிரமாக சீர்படணும். ஆண்டவர் நமக்கு டைம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சீக்கிரமாக ஒன்று என்ன பண்ணிக்கணும்? சீர்படுத்தணும். அப்புறம் ஸ்திரப்படுத்தி கொள்ளணும். அதுக்கடுத்தது நிலைப்படுத்தணும். அதுக்கடுத்தது ஜனங்களே என்ன பண்ணணும்? உங்கள் பக்கமாக திருப்பத்துக்கு வழிவஸ்திரப்பார். புரியுங்களா? ஐயோ நான் இருக்கிறேன், அப்படியே தான் இருப்பேன், என் சுபாவம் மாறவே மாறாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் தன்னை தான் என்ன பண்ணிக்கூடாது. புரியுங்களா? உன் சுபாவங்களை உன்னிடத்துலேருந்து அதை ஒழிஞ்சிடணும். கிறிஸ்துடைய சுபாவத்தில் வளரணும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துடைய சுபாவம் எப்படி இருக்குது? கிறிஸ்துவுடைய சுபாவம் எப்படிமா இருக்குது? தன்னை தான் தாழ்த்தி, தன்னை என்ன பண்ணார்? அவர் தாழ்மையை உள்ளவராக காணப்பட்டார். மனுஷனுடைய காலை போய் கழுவுறாரு. கழுவினாரா இல்லை இயேசு? ஏன் கழுவினார்? தன்னை தாழ்த்தினார். புரியுங்களா? அப்புறம் என்ன பண்ணார் இயேசு? மனுஷர்களுக்கு போய் என்ன பண்ணார்? பாவிகள் வீட்டில் போயிட்டு அவங்களை நேசித்தார். யாரை நேசித்தார்? பாவிகளை நேசித்தார். புரியுங்களா? அப்போ உலகத்தில் யார் பரிசுத்தவானாக இருக்கிறாங்க? யாருமே பரிசுத்தவான இல்லை, எல்லாமே பாவி. அப்போ எல்லாரையும் என்ன நேசிக்கிறோமா? உங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் நீங்கள் நேசிக்கிறீங்களா? இல்லை சண்டை போட்டுன்னு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நேசிக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. நேசிக்கிறவங்க தான் என்ன பண்ணாங்க? பாரப்படுவாங்க ஆத்மா மேலே. அப்போ அந்த கிறிஸ்துவுடைய அன்பு நமக்குள்ளே நெருக்கி ஏவிக்கினே இருக்கணும். ஐயோ அந்த ஆத்மாவுக்காக நான் என்ன செய்யணும்? அந்த ஆத்மா பேர் சொல்லி உன் வாழ்க்கையில் ஜெபம் பண்ணினே இருக்கணும். அப்போது 1 வருஷம் ஃபுல்லாக நீ ஜெபம் பண்ணுற, ஒரு நாள் அது மனம் திரும்பி சபைக்கு வரும். ஏன்னா நம்ம ஜெபத்தினுடைய தூபம் பரலோகத்துக்கு போகுது, பரலோகத்தில் போய் நிரப்பப்படுகிறது. ஒரு நாள் ஆண்டவனை செய்வார், அந்த ஆத்மா ரட்சிப்பார். அப்போ நம்ம இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் நீ ஜெபம் பண்ணினே இருந்தால், நீ ஜெபிக்க 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 உனக்கு என்ன உண்டாகுதுன்னா, உனக்கு எந்த வியாதி வராது, நோய் வராது, நீ இந்த ஊரில் உயர்த்தப்படுவாய். ஏன் அப்படின்னா உன்னை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. நீ யாருக்குமே ஜெபம் பண்ணலைன்னா அந்த மரம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். புரியுங்களா? கிறிஸ்துவன்னா 4 பேருக்கு என்ன இருக்கணும்? நம்ம இருக்கணும், புரோஜனமுள்ளதாக இருக்கணும். கிறிஸ்துவன் என்றாலே 4 பேருக்கு உதவி தான். புரியுங்களா? அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம 4 பேருக்கு எனக்கு உதவி செய்வாங்க நம்ப சொல்லக்கூடாது. நீங்கள் தான் 4 பேருக்கு போய் உதவி செய்யணும். உதவி என்பது ஜெபம் என்பதே ஒரு உதவி. நீ கவலைப்படாதீங்க,
உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, உங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, அவர் சும்மா என்ன பண்ணுறதில்ல, குடிச்சிட்டே அடிக்கிறாரு, அந்த சத்தத்தை நாங்கள் கேட்குறோம். என்ன பண்ணுறோம்? அந்த சத்தத்தை கேட்குறோம். நீ படுற கஷ்டம் எனக்கு தெரியுது, நான் உங்களுடைய வீட்டுக்காருக்காக ஜெபம் பண்ணுவேன், 6 மாதத்தில் உங்கள் வீட்டுக்காரு குடியை விட்டுருவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? நம்மளே அவங்கக்கிட்ட போய் உட்காந்து குடிச்சுன்னு இருக்கிறோம். அல்லையா? நம்ம அவங்ககிட்ட உட்காந்து போய் ஐக்கியப்படுறோம். அப்படி தானே? அவங்கக்கிட்ட போய் கடன் வாங்கின்னு வருது. நமக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா அவங்கள திருப்பணும். நீ திரும்பாத அவங்கள திருப்பவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் ஆலயத்தை வைத்து, ஒரு ஊழியக்காரை வைத்து, ஊழியக்காருடைய மனைவி வைத்து, பிள்ளைங்களை வைத்து ஒரு ஆலயத்தை வச்சு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறார்? புரியுங்களா? இன்றைக்கி ஜபத்தில் வளர்ந்தா தான் ஊரில் இருக்கிற அசுத்தாவிலாம் என்ன பண்ணோம்? எல்லாம் இந்த ஊரை விட்டு போயிடும். ஊரை விட்டு ஆவி வெளியே போன பிறகுன்னா ஊர் எப்படி இருக்கும்? எல்லாம் மனம் திரும்புவாங்க. ஏன்னா ஆவி தான் என்ன பண்ணுது? யாரையும் மனம் திரும்பாதபடிக்கு என்ன பண்ணிடுது? தடுக்குது. புரியுங்களா? எல்லா ஆவியும் அவுத்துட்டு என்ன பண்ண விட்டுட்டாங்க, அதுமான சுற்றின்னு எடுக்குது. ஒரு வீட்டில் அப்படி என்ன பண்ணுது? ஆவிங்க போயிடுது. புரியுங்களா? அந்த ஜாதி, அந்த ஜாதி, பெரிய ஜாதி, இந்த ஜாதி, நான் தான் பெரிய ஜாதி, நீ சின்ன ஜாதின்னு சொல்லிக்கின்னு இந்த ஆவி ஜாதி பிசாசுங்க என்ன பண்ணுது? வீடு வீடாக சுற்றுது. எல்லா ஜாதி பிசாசும் ஒரு 72 மணி நேரம் ஜபத்தை போட்டிங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற ஆவி எல்லாம் என்ன பண்ணும்? இந்த எல்லை விட்டு போயிடும். புரியுங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களாம் மனம் திரும்பி போலீஸ்லாம் சபையில் உட்காந்துப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு ஆவியை நம்ம என்ன பண்ணிடுறோம்? துரத்தி விடுறோம். அப்போ ஆவி ஊர்லேயே இல்லை அப்படின்னா ஜனங்க எப்படி இருப்பாங்க? சமாதானமாக இருப்பாங்க. ஊரே கிறிஸ்து ஊராக மாறிடும். புரியுங்களா? ஊரே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 5000 பேர் நம்மக்கிட்ட இருப்பாங்க. புரியுங்களா? இதே இடத்த ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பெரிய ஒரு கிரவுண்டு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் உட்கார அளவுக்கு சர்ச்சை கட்டுன்னுவார் ஆண்டவர். அப்போ ஜபம் வளர்றதுக்கு காரணம்னா ஜபிக்கிறவங்க ஆயத்தமாக இருக்கணும். சீர்பட வேண்டியத்தில் நீ சீர்படாமல், ஸ்திரப்பட வேண்டியத்தில் ஸ்திரப்படாமல், நிலையான காரியத்தில் நிலைக்காமல், நாம் அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் நம்ம இஷ்டம் போல் நம்ம வாழ்ந்து கொண்டு வந்தால் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பையும் நீங்கள் இறந்து போய் கடைசியில் அவங்களோட சேர்ந்துடுவீங்க. அல்லேலூயா. ஏன்னா கடைசி நாட்களில் அக்கிரம் பெருகும் போது அன்பு தணிந்து போயிடும். எல்லாத்துலேயும் அக்கிரமம் இருக்குது. அப்போ அக்கிரமக்காரனாகிய பிசாசை நாம் என்ன செய்யணும்? இந்த எல்லை விட்டு துரத்தி விட வேண்டிய நம்முடைய கடமை. அல்லேலூயா. அதுக்கு ஜெபம்ன்றது ஒரு பெரிய ஆயுதம் நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த ஜெபம்ன்றது ஆயுதத்தை நம்ம ஒரு 72 மணி நேரம் எஸ்தரை போல ஜெபம் பண்ணி பாருங்கள். 127 நாடுகள்லேருந்து ரட்சிப்பு உண்டாச்சு. எத்தனை நாடு? அந்த அம்மா 72 மணி நேரம் என்ன பண்ணாங்க? சாப்பிடாமல் தூங்காமல் ஒரு 3 நாள், வருஷத்தில் 365 நாளில் ஒரு 3 நாள் அல்லும் பகலும் சாப்பிடாமல் புசியாமல் குடியாமல், நீங்கள் எதாவது குடிங்க, டீ குடிச்சிக்கலாம், எதாவது செய்துக்கலாம். ஆனால் ஒரு 3 நாள் இந்த பட்டணத்துக்காக, இந்த ஊருக்காக, இந்த சபையார் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 3 நாள் இந்த வருஷத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னு இப்போ என்ன பண்ணிங்கன்னா அதுக்கு ஆயத்தமாகணும். எத்தனை பேர் ஆயத்தமாக போகிறீங்க? ஒரு 3 நாள். அதனால் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் ஒரு 3 நாள் கண்ணீரோடு ஜெபம் பண்ண போகிறேன். என் வயிற்றில் சோறு போகக்கூடாது, என் வயிற்றில் கஞ்சி போகக்கூடாது, என் வயிற்றில் என்ன போகக்கூடாது? ஒன்லி பரிசுத்தாய் மட்டும் தான் உள்ளே போகணும். அபிஷேகம். அல்லேலூயா. அப்படி ஒரு 3 நாள் நம்ம என்ன செய்யணும்? அப்படி உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். ஊரில் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட சபையில் சேரும். சபை அவ்வளோ வேகமாக வளரும். புரியுங்களா? நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம ஜபத்திற்கு ஆண்டு பதில் கொடுத்துட்டாரு. புரியுங்களா? உன்னிடத்தில் ஆண்டவர் பணம் கேட்கல, பொருள் கேட்கல, ஆனால் என்ன கேட்டார்? உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஒரு 3 நாள் இங்கே அங்கே அலையாமல் தூக்கத்தை வெறுத்து 4 ஆகாரத்தை வெறுத்து ஆண்டோடைய பாதத்தில் இந்த தேசத்துக்காக வைராக்கியம் பாராட்டினீங்கன்னா கர்த்தர் அந்த வைராக்கியத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணிக்கோ, நீ செய்ய வேண்டியது என்ன? சீர்பட வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. சீர்படாமல் ஸ்திரப்பட முடியாது, ஸ்திரப்பட முடியாமல் பலப்பட முடியாது, பலப்படாமல் நம்ம நிலை நிற்க முடியாது. அல்லேலூயா.
அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. எரேமியா 38:20. அதற்கு எரேமியா, ம். உம்மை ஒப்புக்கொடார்கள். நான் உம்மிடத்தில் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும். அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும், உம்முடைய ஆத்துமா பிழைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சொல்கிறது என்னது? அதற்கு எரேமியா, உம்மை ஒப்பு கொடார்கள். நான் உம்மிடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும். அப்போது உமக்கு நன்மையாயிருக்கும், உம்முடைய ஆத்துமாவும் பிழைக்கும். அல்லேலூயா. இப்போ நம்முடைய ஆத்துமா என்ன செய்யும்? பிழைக்கும். புரியுங்களா? நமக்குள்ள என்ன இருக்குது? ஒரு ஆத்துமா இருக்கிறது. எத்தனை பேருக்கு ஆத்துமா இருக்குது? எல்லாருக்குமே ஆத்துமா இருக்கிறது. அப்போ இந்த ஆத்துமா என்ன செய்யணும்? பிழைக்கணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளணும். செவி கொடுக்கறது வேற, உட்கொள்றது வேற. அல்லேலூயா. இப்போ செவி கொடுக்கணும். இப்போ நான் சொல்கிறத நீ கேட்குறீங்க, புரியுங்களா? ஆனால் அது கேட்ட பிறகு நம்ம என்ன செய்கிறோம்? போய் வீட்டில் உக்காந்து மாடு நல்லா மேய்ஞ்சிட்டு என்ன பண்ணுது? அசை போடுது. ஏன் அசை போடுது? ஜீர்ணிக்கிறதுக்காகத்தானே, வேற எதுக்கு? எதுக்கு அசை போடுதுன்னா அது மிகுதியான பால் கொடுக்கறதுக்கு. அல்லேலூயா. நீங்கள் வசனத்தை அசை போட்டு பாருங்கள், நீங்கள் மிகுதியான ஆசீர்வாதமாக இருப்பீங்க. புரியுங்களா? அப்போ வசனத்தை யார் ஆசை போடுறது? அப்போ தியானிக்கணும். எதுக்கு தியானிக்கணும்? இந்த ஆத்மா என்ன பண்ணும்? பிழைக்கணும். எது? உள்ளகிற ஆத்மா இருக்குது பாருங்கள், அதை தான் என்ன பண்ணுது? உங்களை நடத்துது. புரியுங்களா? நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் ஆத்மா சொல்லாது எங்கேயுமே போக மாட்டீங்க. புரியுங்களா? நமக்கு ஆத்மா இருக்குது. மிருகங்களுக்கு ஆத்மா இருக்கா? மிருகங்களுக்கு இருக்குதா ஆத்மா? என்ன இருக்குது? எல்லாருக்கும் இல்லை. மிருகங்களுக்கு ஆத்மா இருக்காது. ஆத்மா யாருக்கு இருக்குதோ, அவங்க தான் பேச முடியும். அல்லேலூயா. அவங்க தான் உணர முடியும், அவங்க தான் சிந்திக்க முடியும். அல்லேலூயா. மிருகங்கள்லாம் என்ன பண்ணாது? சிந்திக்காது. அல்லேலூயா. மிருகங்களுக்கான இருதயம் இருக்குது. கோழிக்கு இருக்குதா இல்லையா இருதயம்? சாப்பிட்ருப்பீங்கல்ல. அந்த இருதயம் சரீர இருதயம். அது கூட ஒரு ஆவி இருக்குது. அந்த மிருகத்துக்கு என்ன ஆவி இருக்குது? அந்த ஆவியும் அந்த சரீரமாக தான் என்ன பண்ணோம்? மிருகத்தை நடத்துது. புரியுங்களா? அதுக்கு சத்தமிடும், ஆனால் என்ன பண்ணாது? பேசாது, சிந்திக்காது. புரியுங்களா? மனுஷனுக்கு மட்டும் தான் என்ன இருக்குது? ஆத்மா இருக்கிறது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், நினைக்கிறோம், உணர்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த உணர்வு ஏன் வருது? ஆத்மா இருக்கனால. அப்போ அந்த உணர்வை பிசாசு என்ன பண்ணுவான்? உணராதபடிக்கு அந்த வசனத்தை பிடிங்கி எடுத்துன்னு போயிடுவான். அல்லேலூயா. அப்போ இந்த ஆத்மா தான் என்ன பண்ண? உள்ளுகிற ஆத்மா தான் இது நாளுக்கு நாள் புதிதாகினே இருக்கணும். என்ன பண்ணோம்? இந்த வருஷம் ஆத்மா கொஞ்சம் பழைய ஆத்மா இருந்தது. அடுத்த வருஷம் நானும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் புதுசாக மாற்றணும். அல்லேலூயா. அப்போ புதுசாக எப்படி மாற்ற முடியும்? சொல்லுங்கள். அவருடைய வசனத்தை நீங்கள் தியானிக்க அந்த ஆத்மா என்ன செய்யணும்? சிருஷ்டிப்பின் சாயலை அடைதான் இருக்கும். என்னது? கடவுளுடைய சிருஷ்டிப்பின் சாயல் உனக்குள்ளே வந்துடுது. புரியுங்களா? கொஞ்ச நாள் அன்றைக்கு நீங்கள் மறுரூப சாயல்கள் ஆயத்தமாயிடுற. அப்புறம் நீங்கள் மரணம் சந்திக்கும் போது இந்த ஆத்மா நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டு எங்கே போயிடுது? இலைப்பாறு போகிறது. பரலோகம் போகாது. அங்கே 3ஆம் வானத்தில் போய் என்ன செய்யும்? பேரடைஸ்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் படுத்துக்கும். என்ன பண்ணோம்? படுத்து இலைப்பாறும். ஏன் இலைப்பாறுது? இங்கே நிறைய வேலை செய்திருக்கிறீங்க, ஜபத்துக்கு நிறைய நேரத்தை கொடுத்தீங்க. இங்கே ஆத்மாவுக்கு இலைப்பாறல் கிடையாது. எங்கே இல்லை? பூமியில். இங்கே நிறைய ஜெபிக்கணும், நிறைய ஆண்டவருக்காக உழைக்கணும். புரியுங்களா? தினந்தோறும் ஆண்டவர் இந்த ஆத்மாவில் என்ன செய்யணும்? நீ மன்றாடிக்கினே இருக்கணும். இந்த ஆத்மாவில் நீ இருந்துக்கினே இந்த சரீரத்தை செய்யணும்? ஆண்டோடைய ராயத்தை கட்டி எழுப்பணும். அல்லேலூயா. இப்படி நீ செய்துனே இருந்தால் அந்த ஒரு நாள் இந்த ஆத்மா எங்கே போகுது? சரீரம் மண்ணுக்கு போயிடும், இந்த ஆத்மா இலைப்பாருக்கு போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஆத்மா பிழைக்கணும் அப்படின்னா என் வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க? செவி கொடுங்க. நான் உம்மிடத்து சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்போது உமக்கு நன்மையாக இந்த சரீரத்துக்கு என்ன இருக்கும்? ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே நீங்கள் என்ன பண்ண? செவி கொடுத்தணும். அதை அப்படியே உட்கொள்ளணும். புரியுங்களா? அப்போ இந்த ஆத்மா கலங்காது, இந்த ஆத்மா சோர்வடையாது, இந்த ஆத்மாவுக்குள்ளே கவலை வராது,
இந்த ஆத்மா என்ன செய்யாது, எந்த வியாதி உள்ள வராது. புரியுங்களா? ஆத்மா உள்ள எப்படி இருக்கும், இந்த லைட் மாதிரி பிரகாசிக்கும். அப்போது உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து எப்படி இருப்ப, சுகமாக இருப்பாய். அப்போ நம்ம சுகமாக இருக்கணும்னா ஆத்மா என்ன செய்யணும், மாட விடணும், பிழைக்கணும், வார்த்தையில் நிரப்பப்படணும். அப்போ இந்த ஆத்மா சைனிங்காக மாறிடுது, வெளிச்சமாக மாறுகிறது, ஒளியாக மாறுகிறது, பிரகாசிக்கிறது. இந்த உள்ளகிற ஆத்மா புரியுங்களா, பிரகாசிக்கும் போது பிசாசு இந்த ஆத்மா ஒன்றுமா பண்ண முடியாது. புரியுங்களா? அதனால தான் இந்த உள்ளகிற ஆத்மாவுக்காக நீங்கள் என்னென்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உன் ஆத்மா பிழைக்கணும்னா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அல்லேலூயா. ஏசாயா 1:19 சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்போ நீங்கள் உங்களுடைய மனம் பொருந்தி என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும். உங்கள் மனதுக்கு நல்ல நன்மை உண்டாயிருக்கணும்னா, தேசத்தினுடைய அந்த நன்மையை நீங்கள் புசிக்கணும்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க, மனம் பொருந்தி செவி கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்துக்கு, இந்த வேதத்துக்கு, ஜபத்திற்கு, ஆண்டோடைய ராஜ்யம் கட்டி எழுப்புவதற்கு உங்கள் பிள்ளைகளெல்லாம், பின்னாடி வர பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல மிஷினரிகளாக உங்களுடைய சபையில், இந்த சபையில் அவங்களும் ஒரு மிஷினரியை எழுப்பி பல சபைகளை ஸ்தாபிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் செவி கொடுக்க, நீங்கள் நல்ல நன்மைகளை இந்த பட்டணத்தில் என்ன பண்ணுவீங்க, இந்த தேசத்தினுடைய நன்மைகளை கர்த்தர் ஒன்று வீட்டில் கொடுப்பார். புரியுங்களா? எப்பவுமே உங்கள் வீடு எப்படி இருக்கும், நிரம்பி இருக்கும், அந்த வீடு சந்தோஷமாக இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருப்பீங்க, மனமகிழ்ச்சி இருக்கும். அப்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை நடத்துவார். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் சங்கீதம் 119:67. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். பாருங்க, நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரப்படுவதற்கு முன் எப்படி இருந்தேன், வழி தப்பி நடந்தேன். புரியுங்களா? ஆண்டோட வழியை விட்டு விலகிட்டோம். புரியுங்களா? ஆனால் உபத்திரம் வந்த பிறகு என்ன ஆச்சு, உபத்திரம் வந்த பிறகு உங்களுடைய வார்த்தையை என்ன பண்ணிக்கிறேன், காத்துக்கொண்டு நடக்கிறேன். அல்லேலூயா. அப்போது உபத்திரம் வர வேண்டியது அவசியம் இல்லையா? உங்களுடைய சரீரத்தில், உங்கள் ஆத்மாவில், உங்கள் ஆவியில் 3 விதமான காரியம் இருக்குது. என்னென்ன இருக்குது? எப்பயுமே ஆத்மா துன்பப்படும். என்ன பண்ணும், யாராவது நமக்கு தேவையில்லாத வார்த்தை சொன்னால் எப்படி இருக்குது, கொஞ்சம் துன்பப்படும். அல்லேலூயா. உபத்திரம் எங்கே வருது, ஆவியில். அல்லேலூயா. ஆவியில் உபத்திரம் வருகிறது, சரீரத்தில் பாடுகள் வருகிறது. இப்போ சரீரத்தில் ஏன் பாடுகள் எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன உண்டு, இல்லை, பாடுகள் எங்கே இருக்குதோ அங்கே ஆளுகை இருக்கிறது. அல்லேலூயா. பாடு எங்கே இருக்கிறதோ ஆளுகை இருக்கிறது. பாடுகு யாருக்குள்ளே நிறைய பாடுபடுறீங்களோ அவங்களுக்குள்ளே கீழ்ப்படிதல் இருக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை, எபிரேயர் 5:8 நீ இருக்கிறது வாசிங்க. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அவர் என்ன செய்திருக்கிறாரு, குமாரனாக இருந்தார். என்ன செய்தார், இயேசு மனுஷ குமாரனாக, தேவகுமாரனாக, தாவீதின் குமாரனாக இருந்தார். அல்லேலூயா. அப்போது அவர் குமாரனாக இருக்கும்போது சிலுவையில் என்ன பண்ணார், பட்ட பாடுகளினாலே. அப்போது எவ்வளோ பாடு, நீங்கள் பாருங்கள், நிறைய வேலை செய்கிறவங்க பாருங்கள், அவங்களுக்கு கீழ்ப்படுதல் பெருகிடும். இந்த வேலை செய்யாத இருக்கிறாங்க பாருங்கள், சாப்பிட்டு தூங்கினுக்கிறேன், அவங்க மட்டும் கீழ்ப்படுதலே இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா அவங்க பாடுபடுறதில்ல, பாத்திரம் சரியாக கழுவி இருக்காது, துணிகளை நிறைய சோச்சிருக்க மாட்டாங்க, அங்கே போட்ட துணி அப்படியே இருக்கும். ஒரு வாரம் துணி என்ன செய்யும், அப்படியே சுற்றி அங்கே வச்சுடுவாங்க. ஒரு மாதம் ஆனால் அதுலேருந்து என்ன பண்ணும், நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். புரியுங்களா? சில பாத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுவே மாட்டாங்க, சில ஒற்றை அப்படியே வீட்டுக்குள்ளே அப்படியே மொழியாக ஒற்றை இருக்கும். புரியுங்களா? அந்த புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன பண்ணுறாங்க, கட்டுறாங்க. அப்படின்னா அந்த வீட்டை என்ன பண்ணணும், எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும். புரியுங்களா? எது இருக்குதோ இல்லையோ வீடு சுத்தமாக இருக்கணும். புரியுங்களா? இருக்குதா சுத்தம் இருக்குதா? பாத்ரூம் போய் பாருங்கள், பாத்ரூமில் என்ன இருக்கும் சொல்லுங்கள்,
அங்கே பாத்ரூம் இருக்க வேண்டியது இருக்காது, இல்லாதெல்லாம் இருக்கும். ஏன் இருக்குது? பாடு இல்லை, பாட மாட்டேன்றோம். புரியுங்களா? சாப்பிட்றோம், ஆனால் என்ன பண்ண முடியல, வேலை செய்ய முடியல. நாங்களாம் மிலிட்ரியில் 40 வருஷம் வேலை செய்தோம். எத்தனை வருஷம்? மிலிட்ரியில் 4 மணிக்கு எழுந்துக்கணும், நைட்டில் 10 மணிக்கு படுக்கணும். எத்தனை மணிக்கு? அதுக்கு நடுவில் வாரத்துக்கு ஒரு நாள் தான், இப்படி வாரத்தில் ஒரு நாள் தான் நீங்கள் ஒரு நாளோ 2 நாள் என்ன பண்ணோம், படுக்க விடுவாங்க. மீதெல்லாம் டியூட்டின்னு வரும். நைட்டுன்னு டியூட்டி பார்க்கணும், பகலெல்லாம் வேலை செய்யணும். என்ன செய்யணும்? அப்படி என்ன வருது? 48 ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வேலை செய்கிறோம். எத்தனை நாளா? அதனால தான் மிலிட்ரியில் 15 வருஷம் ஆன பிறகு ரிட்டைர்மெண்ட்டுன்றாங்க. ஏன்னா 15 வருஷம் வேலை செய்தால் அவங்க 45 வருஷம் வேலை செய்த மாதிரி. எத்தனை வருஷம்? இங்கே 8 மணி நேரம் வேலை செய்து தான், அதனால 60 வருஷத்தில் ரிட்டைர்மெண்ட்டு. புரியுங்களா? அங்கே அப்படி கிடையாது, 15 வருஷத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆகிடலாம். எத்தனை வருஷத்தில்? ஆனால் நாங்கள் 40 வருஷம் செய்தோம். யோசித்து பாருங்கள். அப்போது ஒரு வருஷம் நீ ட்ரைனிங்கில் போய் நின்று பாரு, அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது. ட்ரைனிங் ஏரியாவில் காலையில் 4 மணிக்கு எழுந்து, நீ எழுந்துக்கல 5 மணிக்கு எழுந்தன்னா பாத்ரூமில் என்ன இருக்காது, தண்ணி இருக்காது. அந்த 4 மணி தான் குழாயில் தண்ணி வரும், 4 to 5 தான் வரும். அதுக்கு பிறகு நீ பாத்ரூம் என்ன இருக்காது, தண்ணி இருக்காது. நீ 1 ஹவர் லேட் ஆகுதுன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நீ குளிக்க முடியாது, பாத்ரூம் போக முடியாது, தண்ணி இருக்காது, எந்த வசதி இருக்காது. அப்போ எல்லாமே 4 மணிக்கு எழுந்துக்கணும். புரியுங்களா? ஒரே டைமில் இவ்வளோ பேர் ஒன்றா குளிக்கணும். எப்படி குளிக்கிறது? அது மாதிரி எங்களுக்கு ட்ரைனிங் பண்ணதுனால தான் இன்றைக்கி நாங்கள் பரலோகத்துக்கு என்ன பண்ணுறோம், ஒரு இராணுவ வீரராக இருக்கணும், போர் சேவகனாக இருக்கணும் பரலோகத்துக்கு. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போர் சேவகன் ஆண்டவர் எங்களை இராணுவத்துலேருந்து கொண்டு வந்து, எங்கேருந்து கொண்டு வந்தார்? அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே 7 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து இன்றைக்கி நிறைய சீசர்களையும் போர் சேவகர்களையும் நல்ல ஜெபிக்கிற ஜாமக்காரர்களையும் ஊழியர்களையும் அழகாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வழி நடத்துகிறாரு. தமிழ்நாட்டில் 40 பகல் 40 இரவு ஆண்டவர் ஜெபத்தை செய்ய சொன்னார். 40 இரவு தூங்காமல் 40 இரவு 40 பகல் சாப்பிடாமல் நம்முடைய தமிழ்நாட்டில் 39 மாவட்டத்துக்கு போய் இப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அல்லேலூயா. எதுக்கு ஜெபம் பண்ணோம்? ஜெபம் சாத்தானுக்கு உண்டாகிற கோமா ஸ்டேஜ். என்னது கோமா ஸ்டேஜ்? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யாராவது கோமா ஸ்டேஜ் போனால் எப்படி இருக்கிறாங்க? அதுதான், அதுமாரி ஒன்றுமே தெரியாது இருப்பான் பிசாசு. ஏன்னா ஜபத்துக்கு மட்டும் தான் அவன் என்ன பண்ணிடுறான், இது மாதிரி ஜபம் போட்டால் அவன் போய் படுத்துறான். இந்த மனுஷங்கிட்டே நான் போகவே முடியாது. ஏன்னா இவங்க போகிற ஜபம் நம்மளை என்ன பண்ணுது, கோமா ஸ்டேஜுக்கு அமுச்சு விட்டுது. அதனால் ஜெபிக்காதவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அல்லேலூயா. உன்னால் ஜெபிக்க முடியலன்னா பிசாசு ஒன்று கோமா ஸ்டேஜுக்கு அமுச்சு விட்ருவான். நீ ஜெபம் பண்ணால் அவனை நீ கோமா ஸ்டேஜுக்கு அனுப்பிச்சிடலாம். ஒன்று நீ ஜெபம் பண்ணு, இல்லைன்னா அவனை ஜெபம் பண்ணி துரத்து. அல்லேலூயா. அப்போ ஜெபிக்க ஆட்டோமேட்டிக் பிசாசு நம்மளை போய் படுத்துருவான். மூச்சு பேச்சு இல்லாத, அப்பா அந்த ஊருக்கே நான் போக மாட்டேன். எப்போ பார்த்தாலும் ஊரே என்ன பண்ணுது, துரத்துற ஜபம் பண்ணுறான். அக்னி போல் ஜபம் என்ன பண்ணுது, ஊரே பற்றி எரிகிறது. அப்போ ஜபம் என்ன பண்ணோம், ஒரு அக்னி போல் இறங்கி ஊரை சுத்திகரிச்சிருது. ஊரில் இருக்கிற மனுஷெல்லாம் என்ன பண்ணுறான், திருடவன் திருட மாட்டான், பொய் சொல்ல மாட்டான். அல்லேலூயா. கொள்ளடிக்க மாட்டான், மனைவி அடிக்கிறவன் அடிக்கவே மாட்டான். அல்லேலூயா. திட்டுறவன் திட்ட மாட்டான், குடிக்கிறவன் குடிக்க மாட்டான். அல்லேலூயா. ஊரில் எந்த மந்திரவாதிலாம் மனம் திரும்புவாங்க, செய்வினைக்காரெலாம் மனம் திரும்பி வந்துடுவாங்க. ஐயோ நான் உங்கள் சர்ச்சைக்கே வந்துடுறேங்க பா, இனிமேல் எனக்கு என்ன செய்யணும் எனக்கே தெரியல. புரியுங்களா? உண்மையான கடவுள் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நம்பினமாங்க வருவாங்க. ஏன்னா ஜபம் இல்லாமல், ஜபம் ஊரை சுத்திகரிக்கும், வசனம் உங்கள் இருதயத்தை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. ஜபம் என்ன செய்யும், ஊரை சுத்திகரிக்கும். அப்புறம் வசனம் உங்கள் இருதயத்தை சுத்திகரிக்கும். புரியுங்களா? வசனத்தை நீங்கள் எடுக்கலைன்னா உங்கள் இருதயம் அப்படியே இருக்கும், பெருந்தீண்டியால் நிரம்பப்பட்டுரும். புரியுங்களா? அப்போ வசனத்தை நல்லா நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா இருதயம் பல மினுக்கும். புரியுங்களா? பிசாசு பார்ப்பான், ஐயோ இது பிரகாசிக்கிற இருதயமாக இருக்கிறதே, இந்த இருதயத்தில் நான் போகவே முடியலையே, இது எப்போவுமே அக்னியாக இருக்கிறதே. வாசிங்க அந்த வசனத்தை. சங்கீதம் 39:3 என்ன சொல்லுது? என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது,
நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது நான் என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். பாருங்க, என் இருதயம் என்ன செய்தான்? அனல் கொள்ளுது. நான் தியானிக்கையில் அக்னி அப்படியே சும்மா என்ன பண்ணுது? உங்கள் இருதயம் அக்னியால் நிரப்பப்பட்டிருக்குதா? தியானம் பண்ணுறீங்களா? அப்போ தான் விண்ணப்பம் பண்ண முடியும். விண்ணப்பம் ஏன் பண்ண முடியல அப்படின்னா, இருதயம் எப்படி இருக்குது? அணைஞ்சு கிடக்குது. புரியுங்களா? அங்கே குளிராக இல்லை, அனலம் இல்லை. புரியுங்களா? அப்போ இருதயம் அப்படியே மந்தமாக இருக்கிறது. எப்படி இருக்குது? மந்தமாக இருக்குது. ஜெபம் பண்ணுறதா பண்ணக்கூடாது, எதுக்கு ஜெபம் பண்ணுறது நமக்கு தெரியல. பாருங்கள், ஜெபம் வந்து உங்களுக்கு பெருகணும்னா ஒரே வழி இருக்கிறது. என்னது? ஜெபம் பெருகணும்னா என்ன செய்யணும்? ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி அது? இந்த பட்டணத்தில் ரட்சிக்கப்படாத ஆத்மாக்களுக்காக நீ ஒரு ஆத்மா பாரம் இருக்கணும். என்ன இருக்கணும்? உனக்கு ஒரு ஆத்மா பாரம் தான். நீங்கள் இந்த பட்டணத்தை பார்த்து ஜெபம் பண்ணினே இருப்பீங்க. நீங்கள் தான் வந்து திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்கிற மக்களாக மாறிடுவீங்க. அல்லையா? அப்போ இந்த ஆத்மா பாரம் ஒன்று இருக்கணும். ரெண்டாவது, ஆண்டுடைய இருதயத்தை என்ன செய்துக்கணும்? அறிஞ்சு வச்சிங்கன்னா அவருடைய பாரம் என்னன்னு உனக்கு தெரியும். புரியுங்களா? ஆண்டுடைய இருதயத்தை அறியணும். புரியுங்களா? வேதத்திலேருந்து அவருடைய பாரம் எவ்வளோ. புரியுங்களா? அதனால தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும். அப்போ அவருடைய இருதயத்தை நீ அறியணும்னா வேதத்தை அறியணும். இந்த பட்டணத்தை நீ இந்த பட்டணம் ரட்சிக்கப்படலைன்னா, இந்த பட்டணத்தில் ஜனங்களாம் ரட்சிக்கப்படணுன்னு உனக்கு பாரம் உனக்குள்ளே ஏற்றிக்கணுன்னா, ஆத்மா பாரம் வந்துச்சுன்னா உன் ஜப பாரம் பெருகிடுது. அது பிறகு நீ என்ன பண்ணுவ? ஜபத்தை அதிகமாக போடுவேன். என்ன பண்ணுவேன்? தானாகவே ஜபாவி உன் மேலே வந்துடும். ஏன் அப்படின்னா உனக்கு என்ன வந்துச்சு? பட்டணத்து மேலே என்ன இருக்குது? ஆத்மா பாரம் இருக்கிறது. ஐயோ, இந்த ஆத்மாக்கெல்லாம் மரித்து நரகத்துக்கு போய் வேதனைப்படுவாங்களே. ஐயோயோ, இந்த ஆத்மாக்கெல்லாம் ஒரு நாள் போயிடுச்சுன்னா நரகளை கணக்கேற்பான். ஆண்டு நம்மளே கணக்கேற்பார். நான் இந்த ஊரில் உன்னை ரட்சித்து 20 வருஷம் வச்சேன், நீ 20 வருஷம் தூங்கிட்டு இங்கே வந்தியாமா அப்படின்னு பாரு ஆண்டர். அப்போ அது பிறகு தான் சொல்லுவார் ஆண்டு, உன்னை அறியேன். என்ன சொல்லுவார்? நீ யாருக்குமே சோமம் இல்லையாம்மா, உன்னை எதுக்காக ரட்சித்தேன்? அல்லையா? 2 எருமாடு இருந்தால் கூட என்ன பண்ணுது? ஏர் உழுது விதை போட்டு நிறைய அவங்களுக்கு என்ன கொடுக்குது? பலனை கொடுக்குது. நம்ம சபையில் வந்து பரிசுத்தவானாக இருக்கிறோம், நம்ம ஊருக்கு என்ன இல்லை, பலன் இல்லாத இருக்கக்கூடாதே. அப்போ நமக்கு எப்படி பலன் வரும்? இந்த பட்டணத்தை பார்க்கணும். நீங்கள் சுற்றி வாங்க. ஒரு சைக்கிள் எடுத்துங்க, இல்லை ஒரு 2 வீலர் எடுத்துங்க. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு இந்த ஊரை என்ன பண்ணுங்கள்? சோத்திரம் பண்ணிக்கினே வாங்க. இந்த ஊருக்கு ஆண்டவரே என்ன பண்ணுங்கள்? எல்லாம் வந்து என்ன பண்ண, ஊரை சுற்றி ஒரு சோத்திரம் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு நாள் என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணினே வாங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சுற்று வந்து அப்புறம் எல்லாம் கண்டுபிடிச்சி என்ன பண்ண, ஃபஸ்ட்டு உலாவி நம்ம உலாவி வரணும். அப்போ அதுக்கு பிறகு உட்காந்து ஒரு நாள் ஃபாஸ்டிங் பீரியட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 ஹவர் ஃபாஸ்டிங் பீரியடு, அப்புறம் அதை 4 ஹவர், அப்புறம் 8 ஹவர் ஃபாஸ்டிங் பீரியடு, அப்புறம் ஒரு இரவு பகல் ஃபாஸ்டிங் பீரியடு, அப்புறம் ஒரு 3 பகல் 3 இரவு ஒரு உபவாசத்தை நீங்கள் வச்சு ஃபாஸ்டிங்காக இருந்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா இந்த தேசத்தில் மடமடன்னு ஆத்மா என்ன பண்ணிடும்? நிறைய பேர் உங்களை சந்திப்பாங்க. அல்லையா? ஏன்னா எல்லா ஆவிகளும் ஊரில் சுற்றி நிற்கும் போது நம்ம யாருமே ரட்சிக்க முடியாது. அவங்களுடைய பலவீனம் நம்மளை தாக்கிடும். அல்லையா? அவங்களுடைய பலவீனம் நம்மை தாக்கும். அப்போ ஜெபிக்கிறவங்க எழுப்பிட்டாங்கன்னா ஊர் வந்து மாசாட்டாயிடும். சாத்தான் இந்த எல்லை விட்டு போயிடுவான். இந்த ஊரை நம்ம சுதந்திரிக்கிறோம். அதுக்கு பிறகு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ளே ஒரு பெரிய மனமகிழ்ச்சி, இந்த ஊரே ரட்சிக்கப்படுது. புரியுங்களா? அதுக்கு பிறகு வசனத்தை நல்ல இருதயத்தில் போட்டு நீங்கள் தியானிக்கணும். அப்போ இருதயம் அனலாக இருக்கணும். தியானிக்கும் போது அக்னி முள்ளது, நாவினாலே விண்ணப்பம் செய்தேன். அல்லையா? அப்போ எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போ இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கிற காரியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சபைக்கு கீழ்ப்படியணும். கொஞ்சம் கொஞ்சமாக. அதான் பாடுகள் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் என்ன உண்டாகும்? பாடுகள் இடத்துல என்னம்மா உண்டாகும்? கீழ்ப்படிதல் உண்டாகும். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் பாடுபட்டபடியினால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டேன். அப்போ பாடுகள் நீங்கள் எங்கே படுறீங்களோ அங்கே கீழ்ப்படிதல் தானே வந்துடும். புரியுங்களா? பாடுபட்டு பாருங்கள். எல்லா வேலையும் செய்து எவ்வளோ வேலை செய்தாலும் நம்ம சைனிங் ஆகுங்க தவிர நம்ம எப்படி ஆரம்பிட்டோம்? பலவீனமாக ஆகவே மாட்டோம். அல்லையா? நம்ம நினைக்கிறோம் ஐயோ ரெஸ்ட்டு எல்லாம் அப்படியே சொல்லுவாங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோ.
எப்பவுமே நமக்கு ரெஸ்ட்டே கிடையாது. வாசிங்க அந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 4:16 என்ன சொல்ற பாருங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. பாருங்க, நம்மளாம் என்ன பண்றது இல்லை, சோர்ந்து போகிறதே இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? அப்போ நம்ம என்ன பண்றது இல்லை, வெளியே இருக்கிற மனுஷனை நீங்கள் அடிக்கணும், உள்ளே இருக்கிற மனுஷனை புதிதாக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன இல்லை, நீங்கள் சோர்ந்து போகிறதே கிடையாது. யாருக்கு சோர்ந்துருவாங்க சொல்லுங்கம்மா? வெளியே இருக்கிற மனுஷனை நீ அழிச்சுன்னு வந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக சோறு போயிடுது. இந்த வெளியே இருக்கிற மனுஷன் அடிக்காதனால தான் சோறு நிறையா வருது. நிறைய பேருக்கு பார்த்தா தூக்கம், எப்போ பார்த்தாலும் போய் படுத்து தூங்கணும், எப்போ பார்த்தாலும் சாப்பிட்ட பிறகு ஒரு 4 ஹவர் தூங்குவாங்க மத்தியானத்தில், அப்புறம் நைட்டில் 8 மணி நேரம் தூங்குவாங்க, 12 மணி நேரம் தூங்குறாங்க. அப்போ 12 மணி நேரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் தூங்குனீங்கன்னா, புரியுங்களா, அப்போது ஒரு வருஷத்தில் 6 மாதம் நீங்கள் தூக்கத்துக்காக வச்சுருக்கிறீங்க. அல்லையா? அந்த 6 மாதம் தூங்குறதுக்காக ஏதாவது பரலோகத்தில் உங்களுக்கு நன்மை இருக்குதா? எதுவுமே கிடையாது. அல்லையா? தூக்கத்தை கலைத்து விழித்திருந்து இரம்பகல் என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. அப்போ தூக்கத்தை வெறுக்கணும்ல, தூக்கத்தை என்ன பண்ணோம், மற்றவர்கள் தூங்குறத போல் நீ என்ன பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது. புரியுங்களா? தூங்கன்றது ஒரு 4 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம் போதும். ஜெபம் நைட்டில் எழுந்து பண்ணணும். புரியுங்களா? அதிகாலையிலேருந்து செபிக்கணும், நைட்டில் ஒரு 12 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணணும். இப்படியே ஜெபம் பண்ணும்போது சோறு உங்களை விட்டு ஓடிப்பிடுது. அல்லேலூயா. அப்போ நல்லா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பலப்பட்டுக்கினே இருப்பீங்க உங்களோட ஆவிக்குரிய ஜீவியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யணும், அழியணும். என்ன செய்யணும், அழியணும்னா எப்படி? வெளியே இருக்கிற கோபம் இருக்குது பாருங்கள், சரீரத்தில் நம்ம கெட்ட காரியங்கள் எது இருந்தாலும் அது என்ன பண்ண, நாளுக்கு நாள் நம்ம விட்டு விலகிடணும். அழியனா நம்மளை விட்டு என்ன பண்ணிடுது, அந்த சுபாவம்லாம் போயிடும். ஏன்னா சரீரத்தில் தான் ஒருத்தர் சண்டை போடுறது தெரியும். யாருக்குன்னா என்ன தெரியுது, விபச்சாரம் எங்கே உண்டாகுது, புறமான மனுஷனுக்குள்ளே. அப்போ அந்த புறமான மனுஷனுக்குள்ளே இருக்கிற விபச்சாரத்தை அழிச்சிடணும், வேசித்தனத்தை அழிச்சிடணும். குடி சரீரத்தில் வருதா, எங்கே வருது, சரீரத்தில். அப்போ அந்த குடியை அழிக்கணும். அப்படின்னா என்ன, நீங்கள் அழிச்சிட்டிங்க, எல்லாமே அழிச்சிட்டிங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு என்ன ஆயிடுச்சு, சில சுபாவங்கள் ஒன்று என்ன பண்ணுது, சில விதமான அப்படியே ஒட்டி நம்ம என்ன பண்ணுது, நம்மளே வாட விடாமல் தடுக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது நம்முடைய சுபாவங்கள். புரியுங்களா? நமக்கு ஏன் நம்ம ஜெபம் பண்ணவருக்கு உடனே ஆசீர்வதிக்க மாட்டேன்றாரு அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற சுபாவத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல, அடிக்காதே அப்படியே ஆண்டவரே என்னை ஆசீர்வாதம் எப்படி ஆசீர்வதிப்பார்? 10 வருஷம் நாள் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆசீர்வதிக்கிறவ எப்போ ஆசீர்வதிப்பார்னா, உனக்குள்ளே புறமான மனுஷனுக்குள்ளே இருக்கிற சுபாவங்களை நீங்கள் அழிக்க ஆசீர்வாதம் தானாக உன்னை மோத ஆரம்பிச்சிருது. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை ஆசீர்வதிக்கிற தேவன் தான். ஆனால் அந்த ஆசீர்வதிக்கிற தேவன் புறமான மனுஷனை நீ அடிக்காமல், புறமான மனுஷனுடைய காரியங்களை நீ தள்ளிவிடாமல், விட்டு ஓடாமல், அதிலே உட்காந்திங்கன்னு என்னை ஆசீர்வதின்னு சொன்னால் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்கவே மாட்டார். அப்போ இதிலிருந்து நீ வெளியே வரணுன்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னா, நீங்கள் வேதத்துக்கும் ஜபத்துக்கும் நிறைய நேரத்தை கொடுத்தீங்கன்னா, பாடு என்ன பண்ணோம், கீழ்ப்படிதல் கற்றுக் கொடுக்கறது. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் இன்னைக்கு கீழ்ப்படியாமனாலே நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன பண்ண மாட்டேங்குது, வரலை. ஆண்டவர் கட்டளை எழுதி வச்சுட்டாரு, புருஷர்களுக்கு மனைவி என்ன பண்ணோம், கீழ்ப்படியணும். உங்கள் மனைவி நீங்கள் கணவரை எதிர்த்து பேசுனா என்ன அர்த்தம் புரியுங்களா? புருஷனுக்கு மனைவி என்ன பண்ணோம், கீழ்ப்படியும். சொல்லுங்க, நான் கேட்குறேன். புரியுங்களா? ஏன் சொல்லுன்றோம், இந்த ஒரு முறை தான் அவர் புருஷனுக்கு நீ மனைவியாக இருக்க முடியும். புரியுங்களா? மறித்து பிறகு என்ன பண்ண முடியாது, ஆண்டருக்கு நீ மனவாட்டியாக மாறணும். நீ இங்கே புருஷனுக்கே கீழ்ப்படியாதுங்க, ஆண்டருக்கு எப்படி மனவாட்டியாக மாற முடியுங்களா ஐயா? ஒரு புருஷனுக்கே உன்னால் மனைவியாக இருக்க முடியாதுங்க, எப்படி போய் ஆண்டருக்கு மனவாட்டியாக மாற முடியுமாம்மா? முடியாது. ஏன்னா இங்கே உன்னால் என்ன பண்ணல, மாம்சத்தில் இருக்கிற மனுஷனுக்கிட்டேயே நீ ஜெபம் பண்ணினே இருந்தால் அவங்க வீட்டுக்காருக்கு என்ன ஆகிடுது, அவருக்கு இருக்கிற அசுத்தாய் ஓடிப்படுது. நீ ஜெபம் பண்ணாத வாயை தந்து ஓன்னு பேசியிருந்தானே ஆகுது, அவருக்கு இருக்கிற சுபாவம் பெருசாகிடுது. நீ பேசக்கூடாது, நீ ஆண்டவர்கிட்ட தான் பேசணும். உங்கள் வீட்டுக்காரர் குறித்து யார்கிட்ட பேசணும்,
இது மாதிரி எங்கள் வீட்டுக்காரு தப்பு பண்ணுறாரு, அதனால் அந்த தப்பை நான் சுட்டி காட்ட ஆண்டவர் அப்படி இல்லை, நீ என்கிட்ட கொண்டு வாமா, புரியுங்க, என்கிட்ட நீ சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், உன் கவலைகளாம் என்கிட்ட என்ன பண்ணு, தெரியப்படுத்து, நான் என்ன செய்வேன், உனக்கு பதில் கொடுப்பேன்றாரு. அப்போது உன் பிள்ளைகள் தவறு பண்ணுறாங்களா, என்ன செய்யணும், ஆண்டவருக்கு தெரியப்படுத்து. நீ கொடுத்த பிள்ளைங்க ஆண்டவரே கீழ்ப்படிய மாட்டேங்குது, எது சொன்னாலும் என்ன பண்ணுது, திருப்பி திருப்பி பேசுது, அதனால் ஜபத்தில் போய் நீ என்ன பண்ணணும், சொல்லணும். நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் ஆண்டவர் கொஞ்சம் தூரம் இருங்க, நான் பார்த்துக்கிறேன் என் கணவர் அப்படின்ட்டு நீங்களே இறங்குறது கோதாவில். அல்லேலூயா. அதெல்லாம் என்ன பண்ணுறதில்ல, யோர்தான் நதி என்ன பண்ண முடியுது, பின்னிட்டு போக மாட்டேங்குது, உங்களே அடிச்சுன்னு போயிடுது. அதுதான், அதுக்கு பேர் தான் ஞானம். அறிவு ஞானம் இருந்துச்சுன்னா எதை எப்படி செய்யணும்னு இந்த வேத அறிவு நம்ம கற்றுத்தருது. என்ன அறிவு? சிம்பிள். அவருடைய நுகம் நமக்கு எப்படி இருக்குதா, பாரமானவைகள் அல்ல. ஆண்டோடைய நுகம் எப்படி இருக்குது, இல்லை பாரம் இல்லை, என்ன இல்லை, பாரம் இல்லை. மற்றவங்க என்ன சொல்லுங்க, மற்ற சொல்லுவாங்க, இது பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் கடன் பட்டுட்டேன், இந்த கடனை நீங்கள் தீர்த்துருங்க அப்படின்ட்டு கையெழுத்து போடுங்கன்னா நீங்கள் தீர்த்துட முடியுமா? முடியாது. அவர் சொல்கிறாரு, உன் கடன்லாம் என்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிறேன்றாரு. ஏன்னா அவருடைய நுகம் லகுவாக இருக்கிறது. அவர் நம்ம மேலே பாரத்தை வைக்கிறதுக்கு வரல, உன்னுடைய பாரத்தை அவர் சுமக்க வந்தார். புரியுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், ஊரில் இருக்கிற பாரத்தை நம்ம சுமந்துனுக்கிறோம். நீ எல்லாம் ஊரில் இருக்கிற பாரத்தை எடுத்து ஆண்டவர்கிட்ட கொடு, உங்கள் வீட்டுக்கார பாரத்தை எடுத்து யார்கிட்ட கொடு, ஆண்டவர்கிட்ட கொடு. பிள்ளைகள் பாரத்தை எடுத்து யார்கிட்ட கொடு, ஆண்டவர்கிட்ட கொடு, அவர் தீர்த்துருவார். நீ என்ன பண்ணணும், நீ அமைதியாக யுத்தம் பண்ணு, நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, நீ தேவ சமுத்திரத்தில் உட்காந்துரு, ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து, நீ தேவனுடைய பாதத்தில் உட்காந்து நீ மாதிரி ஜெபம் பண்ணினே இருந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் வாக்கி செய்வார். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய உடைந்து போன அந்த கட்டையே துளிர்த்து எழும்பிடும். உடைஞ்சு போன பாத்திரம் என்ன பண்ண, மறுபடியும் கட்டி எழுப்பிடுவார். உங்கள் வீட்டுக்காரர் எழுப்புவார். குடும்பமாக நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுவீங்க, குடும்பமாக சபைக்கு வருவீங்க, குடும்பமாக நீங்கள் வரும்போது மற்றவங்க பார்ப்பாங்க, என்னடா இந்த குடும்பத்தை அந்த வீட்டுக்காரன் வந்து அவ்வளோ குடிக்காரன் தான், ஊரெல்லாம் திட்டின்னு தான், இன்றைக்கி எங்கே இருக்கிறான், அப்படியே குடும்பத்தோடு சபைக்கு வந்திருக்கிறாங்களே. அப்போது இதுக்கு நல்ல புத்தி உள்ள ஸ்திரீ, குணசாலின் ஸ்திரீ என்ன செய்வாங்க, தன்னுடைய கணவருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா கணவருக்கு ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னான்னா, தேவன் வந்து மனுஷனை சிருஷ்டிக்கும் போது அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார். ஆனால் பெண்ணை வந்து என்ன பண்ணல, ஆணுடைய சாயலை சிருஷ்டிக்கலை. புரியுங்களா? எல்லாமே பரலோகம் எப்படி இருக்குது, ஆணுடைய ரூபத்தில் தான் இருக்கிறது பரலோகமே. அப்போ பூமியில் மட்டும்தான் அந்த பெண் என்ன பண்ணார், துணையாக கொடுத்தார் கணவனுக்கு. என்ன கொடுத்தாரு? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவரை என்ன மாற்றிடுறோம், நீ எனக்கு துணையாக இருப்பா, என்னது நான் உனக்கு என்ன பண்ணுறேன், எஜமானா மாறிடுறேன், புரியுங்களா, நீ எனக்கு வேலைக்காரையார் அப்படின்லாம். அது வந்து பிசாசுடைய வேலை. புரியுங்களா? அதனால தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு இயேசு ஆணுடைய ரூபத்தில் இருக்கிறாரு. யாருக்குள்ள? உங்களுக்குள்ளே யார் இருக்கிறது? இயேசு உருவாகி கொண்டிருக்கிறாரு. வசனத்தை வாசிக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, திருவிருந்து எடுக்கிறீங்க, வேதத்தை ஆலயத்துக்கு வரீங்க, உபவாசத்தில் இருக்கிறீங்க, இப்படியே ஜெபம் பண்ணும் போது உள்ளே யார் உருவாகிறாரு? இயேசு ஆணுடைய ரூபமாக இருக்கிறாரு, சாயலாக இருக்கிறாரு. அப்போது நீங்கள் வருகையில் போகும்போது நீ பெண்ணாக போக மாட்டீங்க, மேலே எப்படி போவீங்க? ஆணாக போவீங்க. பெண்ணுடைய சாயல் இதோடு முடிஞ்சிடும், இந்த சரீர சாயலோடு இதோடு முடிஞ்சிடும். புரியுங்களா? நம்ம போகும்போது கிறிஸ்துவின் சாயலில் போயிடுறோம். புரியுங்களா? அல்லேலூயா. அப்போ அது உள்ள உருவாக இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மண்பாண்டத்தில் யாரை சுமந்து கொண்டு இருக்கிறோம்? கிறிஸ்து பொக்கிஷமாக இருக்கிறாரு. இந்த மண்பாண்டத்தில் யார் இருக்கிறது? இது ஒரு மண்பாண்டம், இது மண்ணு தானே இது. அப்போ இந்த மண்பாண்டத்தில் நம்ம இந்த இதுலேருந்து ஏதாவது ஒரு துளி கூட, ஒரு கை கூட எங்கே போகாது, பரலோகத்துக்கு போகாது. இந்த சரீரத்தில் எதையுமே இந்த பூமியோடு முடிஞ்சிருது மேட்ரு. ஆனால் இந்த சரீரத்தை, மண்ணுக்கு போகிற சரீரத்துக்காக 16 மணி நேரம் தூங்கின்னு சாப்பிட்டுக்கின்னு இந்த வேலையை செய்யணுக்குது இல்லை. இது வந்து மிருகம் செய்யும். மிருகம் என்ன பண்ணுது, சாப்பிடுது, சாணி போடுது, தூங்கிடுது, சாப்பிடுது, சாணி போடுது, அப்புறம் என்ன பண்ணுது, தூங்கிடுது. இந்த வேலை மனுஷன் செய்யக்கூடாது. இன்றைக்கி மனுஷன் என்னவா மாறுனுக்கிறான், மிருகமாக மாறுனுக்கிறான். புரியுங்களா? இன்றைக்கி ரோடெல்லாம் என்ன வந்தாயிடுச்சு, ஒரு நாளில் வீட்டில் தான் சாப்பிடுவாங்க வந்து, இப்போ எங்கே போய் சாப்பிட்றாங்க, ரோட்லேயே சாப்பிட்றாங்க.
வீட்டுக்கே வந்து சாப்பிட்றதில்ல. புரியுங்களா? ஏன்னா முக்கியம் இந்த உலகத்தில் இன்றைக்கி கடைசி காலத்தில் ஆண்டவர் சொன்னார், நோவா காலத்தில் என்ன நடந்ததோ அதான் நடனப்படுவது இப்போ நடக்குது. எப்படி நடக்குது? பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள், புசித்தார்கள், அப்படி எல்லாமே நம்ம புசிக்கிற வேலை, பெண் இதே தான் நடக்கும். ஆடம்பர வாழ்க்கை தான். புரியுங்க? கல்யாணம் பாருங்கள், இருக்கிற புடவெல்லாம் எடுத்துக்கின்னு டான்டான்னு அப்படி கட்டிக்கின்னு அப்படி நிற்பாங்க, டைமோட வேனை வருதுன்னு. ஆனால் ஆலயத்துக்கு கூப்பிட்டு பாருங்கள், பாஸ்டிங் வாங்கினு ஒருத்தர் இழுத்துன்னு வர்றதுக்கே என்ன ஆகுது? 1 மணி நேரம், 2 மணி நேரம். அப்போ எதுக்கு முக்கியம் கொடுக்குன்னு நமக்கு ஏன்னு தெரியல. அந்த அறிவு இன்னும் வரலை. கல்யாணத்துக்கு போகக்கூடிய அந்த அறிவு இருக்குது. டைம் எடுத்து போய் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு இடம் பிடிச்சி உக்காந்திக்கணும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் உம்முடைய அறிவு எனக்கு தாங்க, உம்முடைய ஞானத்தை தாங்க, உம்முடைய புத்தியை தாங்க. நான் இந்த பூமியில் என்ன செய்யணும்? உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பதுக்கு எனக்கு உம்மோட என்ன பண்ண ஒரு கூட்டத்தை என்ன பண்ணோம்? என்னோட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தலைன்னா இந்த மண்ணுக்கு போகிற சரீரத்தை இதை என்ன செய்யணும்? நீங்கள் இதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்காம ஆத்மாவுக்காக இந்த ஆவியிலை நிரம்பி நல்லா சோம் பண்ணி ஆத்மா ஆதாயத்துக்காக ஜபத்தை நிறைய போட்டுக்கினே இருக்கணும். அதுதான் உபவாசம். எதுக்கு? நமக்கு ஆண்டவர் நல்லா உபவாசம் கொடுத்துருக்கிறாரு. வயிறை நீங்கள் என்ன பண்ணோம்? அடிக்கடிக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்ணோம்? காலையே வைக்கணும். எதுக்கு? பவுல் என்ன சொன்னார்? தன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி. அப்போ இந்த சரீரத்தை ஒடுக்கணும், அதை கீழ்ப்படுத்தி உபவாசத்தில் இருந்தீங்கன்னா ஒடுக்க முடியும், கீழ்ப்படுத்த முடியும். அப்போ ஜனங்களை ஆதாயப்படுத்தும், நிறைய ஜபாவி பெருகிறது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்யும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசம் முடிக்கலாம். அங்கே வெளிப்படுத்தின 3:10, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பாருங்க, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பொறுமை குறித்து சொல்லிய வசனம் நீ காத்து கொண்டபடியினால். அப்போ இந்த வசனம் என்ன பண்ணுது? நம்மளே பொறுமையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அப்போ பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை என்ன பண்ணிடுவேன்? காப்பேன். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் என்ன வருது? ஒரு சோதனை வரப்போகிறது. என்ன வரப்போகுது? சோதனை வரப்போகிறது. அந்த சோதனையிலேருந்து நம்ம என்ன செய்யணும்? தப்பிக்கணும். வருது பாருங்கள் சோதனை. இன்றைக்கி அமெரிக்காவில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பகுதியில் என்ன ஆகுது? ஃபுல்லாக எரியுது. கலிஃபோர்னியாவில் என்ன பண்ணுது? அந்த தேசமே எரிஞ்சு போயிடுச்சு. புரியுங்களா? ஃபுல்லாக ஐஸ்வர்யம் தான் அந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் அப்படி? ஏன் அதை ஆண்டவர் ஏன் அனுமதித்தார்? புரியுங்களா? அந்த இடத்துல அக்கிரமம் பெருகி இருக்கும். புரியுங்களா? அப்போ அக்கிரமத்துக்கு என்ன இருக்குது? சோதனையுடைய அக்கிரமம் பெருகினது போது தேவன் சோதனை பட்டணத்தை என்ன பண்ணுறாரு? அடிக்கிறாரு. அல்லேலூயா. தேவனுடைய கோபம் என்ன பண்ணி தானவே? பிசாசு ஜனங்களை என்ன பண்ணுவான்? அக்கிரமத்தில் பெருக வைப்பான். ஏன் பெருகணும்? பிசாசுடைய வேலை என்ன? இல்லை, பிசாசு அடிக்க முடியாது. அதாவது பிசாசு என்ன செய்வானா, அதாவது கோபத்தை ஜனங்களுக்குள்ள என்ன பண்ணோம்? அதாவது பாவத்தை பெருக வச்சா தேவனுடைய கோபம் பெருகிடுது. என்னது? ஜனங்களுடைய பாவம் பெருகும் போது, ஜனங்களுடைய அக்கிரமம் பெருகும் போது, ஜனங்களுடைய மீறுதல் பெருகும் போது தேவனுக்கு கோபம் வரும். புரியுதுங்களா? அப்போ ஜனங்களுடைய பாவத்தையும் ஜனங்களுடைய அக்கிரமங்களையும் ஜனங்களுடைய மீறுதலையும் அது பெருகாதபடிக்கு திறப்பின் வாசல் நின்று நம்ம என்ன செய்யணும்? திறப்பை மூடணும். அல்லேலூயா. திறப்பின் வாசல் நின்று நம்ம என்ன செய்யணும்? அந்த பாவங்களை மூடுவதற்காக செபிக்கணும், அடிப்பதற்காக செபிக்கணும். அல்லேலூயா. அதான் திறப்பின் வாசலை நிற்கிறது ஒரு மனுஷன் நான் தேடினேன். புரியுங்களா? அப்போ திறப்புன்றது என்ன? இன்றைக்கி இந்த பட்டணத்தில் திறப்பு திறந்து கிடக்குது. இதை மூடுவதுக்கு யாருமே ஆள் இல்லை. புரியுங்களா? நம்ம இந்தியாவில் நிறைய விக்கிர ஆராதனை இருக்கிறது. புரியுங்களா? இந்த விக்கிர ஆராதனையை இந்த திறப்பில் நின்று இதை மூடுவதற்கு ஒரு மனுஷனை நான் தேடினேன். அல்லேலூயா. அப்போ அந்த திறப்பு திறந்து வச்சுட்டான் பிசாசு.
அதை மூடுவதற்காக ஒரு மனுஷனை தேடுகிறார். நம்ம எல்லாம் தூங்கின்னு இருந்தால் எப்படி மூட முடியும்? அது பெருகிடுது. ஜனங்க இன்றைக்கி கூட்டமாக ஓடுறாங்க, கால்நடையாக நடந்து போகிறாங்க. புரியுங்களா? அப்போ ஜெபம் குறையுது, பாவம் பெருகுது, அக்கிரமம் பெருகுது. தேவனுடைய கோபம் இறங்கி சுனாமி வந்து என்ன பண்ணுது? எல்லோரையும் அழிச்சிடுது. பூமி அதிர்ச்சி வந்து மூடிடுது. அப்புறம் கொரோனா வந்து எல்லோரையும் அழிச்சிடுது. அப்போ தேவனுடைய கோபம் ஏன் வருதுன்னா ஜனங்களுடைய பாவம் பெருகுது. புரியுங்களா? அதுலேயும் என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்தவங்களும் போயிடுறாங்க. அதில் காரணம்னா கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்காத கிறிஸ்தவங்களாம் என்ன பண்ண முடியும்? நிற்க முடியுமா? அவங்களும் கூடவே சேர்ந்து போகிறது இல்லையா? அப்போது நம்ம அஞ்சாணிகளை போல் இல்லாதபடி தேசத்தில் திறப்பின் வாயிலில் நின்று ஜெபிக்கணும்னா அங்கே சொல்கிறார் ஆண்டவர், நீ என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டரு. உனக்குள்ளுகிற பரிசுத்தத்தை பற்றிக்கொள், உனக்குள்ளுகிற ஜெபாவியை பற்றிக்கொள், உனக்குள்ளுகிற உண்மையை பற்றிக்கொள், உனக்குள்ளுகிற நீதியை பற்றி கொண்டேரு, உனக்குள்ளே இருக்கிற நற்கிரிகளை செய்து கொண்டேரு, உனக்குள்ளே இருக்கிற கொடுக்குவது தாங்குவது சபையை கட்டி எழுப்புவது கூடிய அந்த எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணிக்க, உனக்குள்ளதை பற்றி கொண்டே இரு. புரியுங்களா? உலகத்தில் அப்படி நடக்கிறாங்க, இப்படி அதை பற்றி கவலைப்படாது, அதுக்காக ஜெபம் பண்ணினார். இப்படியே உன் வாழ்க்கையில் ஜெபம் பண்ணினா ஒரு நாள் ஆண்டவர் வருவார். மகளே, நீ எனக்காக எவ்வளோ செபித்தாய், வா மகளேன்னு அழைப்பார். அல்லேலூயா. வா மகனேன்னு அழைப்பார். நம்மளை கொண்டு போய் நித்தத்தில் வச்சு நம்ம மேலே கிரீடம் வைப்பார். எனக்காக இவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறாய், எனக்காக நீ ஓடி ஓடி உழைச்சாய், எனக்காக நீ என்ன பண்ண, தூக்கத்தெல்லாம் வெறுத்து ஆத்மாக்காக ஜெபம் பண்ணினான்னு சொல்லுவார சொல்ல மாட்டாரா? 24 மணி தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கிறிஸ்மஸ்க்கு வர வேண்டியது, அதோடு குட் ஃப்ரைடேக்கு வர வேண்டியது, அப்புறம் ஈஸ்டருக்கு வர வேண்டியது, அப்புறம் நடுவில் ஏதாவது கல்யாணம் தான் என்ன பண்ணுற சர்ச்சில் அதுக்காக வர்றது. இதெல்லாம் இப்படி வந்து அவங்க போவாங்களா ஆலயத்து பரலோகத்துக்கு? சும்மா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அப்படி போகிறவங்க, தலை காட்டு போகிறவங்களாம் வரைகள்லாம் போக முடியாது. சபையோடு நம்ம என்ன செய்யணும்? ஐக்கியம் இருக்கணும். உங்கள் மேய்ப்பினோட ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் மேய்ப்பினுக்கு சொல்லணும், இன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துக்கு போகிறேன், எனக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? எத்தனை பேர் அதுமாதிரி சொல்கிறீங்க? நீங்கள் எங்கன்னா போகிறீங்கும் போது உங்கள் மேய்ப்பருக்கு யாரை சொல்கிறது? இல்லை, வீட்டில் நீங்கள் போகிறீங்கன்னா வீட்டுக்காரருக்கு சொல்லணும். புரியுங்களா? நீ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே வீட்டுக்காரருக்கு சொல்கிறது மட்டும் இல்லை, உங்கள் சபை மேய்ப்பருக்கு சொல்கிறீங்களா இல்லையா? சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிங்கன்னு, நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன் இன்றைக்கி, போய் திரும்பி வர வரைக்கும் என்ன பண்ணுங்கள்? இல்லை, அவர் வந்து நீ சொல்லிட்டு போனோம், இது மாதிரி நான் போய் அங்கே என்ன பண்ணேன், 2 நாள் தங்குவேன். புரியுங்களா? சனிக்கிழமை போயிருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை சண்டே வரமாட்டேன் ஐயா, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும், அங்கே போனால் எங்கே சர்ச்சுக்கு போகணும் நீங்கள் சொல்லுங்கள் ஐயான்னா அவர் என்ன பண்ணுவார்? நீ எந்த ஊருன்னா அந்த ஊரில் பார்த்து கேட்டு, அங்கே ஒரு நல்ல ஊழியக்காரன் தான், அங்கே நல்ல சபை இருந்தால் அங்கே போகணுவார். சில இடத்துல பிசாசம் சபை இருக்குது, அந்த இடத்துக்கு நீ போய்டுவ, தெரியாத அந்த ஆய்வு உன் மேலே இறங்கிடும். அப்புறம் அங்கேருந்து அப்புறம் பார்த்தா இங்கே வந்து நீ ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிடுவேன். நம்ம ஊருக்கு போய்ட்டு வந்து இங்கே சர்ச்சை ஆரம்பிச்சிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அப்போ நீ எங்கே போனாலும் என்ன பண்ணணும்? உங்களுடைய ஊழியக்காரர் என்ன பண்ண உத்தரவாதம் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். என்னது? உங்கள் மேலே ஒரு உத்தரவாதம் அவருக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவருக்கு கேட்காம நீங்கள் அங்கே அலைஞ்சிங்கன்னா வரிகளை போக முடியாது. புரியுங்களா? இல்லைங்க, அந்த சர்ச்சில் போய் கொண்டாட உட்காந்துக்கிறேன், இந்த சர்ச்சில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ண முடியாது. ஒரு மரத்தை வச்சுருக்கிறீங்க, தென்னை மரத்தை அடிக்கடிக்கு அங்கே போய் நட்டு இருந்தா ஆகும், அது மாதிரி அந்த ஆத்மா செத்து போயிடுது. அதனால தான் எங்கே உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எங்கே உட்கார வச்சா அங்கே என்ன பண்ண, கடைசி வரைக்கும் அங்கேயே இருக்கணும். உன்னுடைய பிறப்பிலிருந்து மரண சந்திக்கு அடக்கம் ஆராதனை வரைக்கும் யார் பண்ணுவாங்க? உங்கள் மேய்ப்பர்களுடைய வேலை. புரியுங்களா? அப்போ பிறப்புன்றது ஞானஸ்தானம், அடக்கம் என்பது கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உன்னை அடக்கம் பண்ணுறதுக்கு அவர் வரணும். அப்போ அதுக்கு நடுவில் வாழ்கிற நாட்கள் அவரோட இணையணும். அல்லேலூயா. பிறப்புலேருந்து அடக்கான வரைக்கும் அவரோட இணைந்து சாவோ நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மேய்ப்பினோடு இணைந்து சப்போர்ட் பண்ணி சபை வளர்ச்சிக்காக நான் என்ன செய்யணும், ஆண்டவரே என் வீட்டை விற்று சர்ச்சை கட்டலாம். புரியுங்களா? சர்ச்சிலே எனக்கு வந்து மேலே என்ன பண்ணுங்க, 2 அறை போட்டு கொடுங்க, நான் இங்கே தங்கிக்கிறேன். அல்லேலூயா. 24 மணி இங்கேயே உட்காந்து நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். புரியுங்களா? வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அல்லேலூயா. இருக்குதா இல்லையாம்மா?
பரலோகம் போய் என்ன பண்ண போகிறோம் நம்ம சொல்லு? அங்கே போய் என்ன பண்ண முடியும்? பரலோகத்தில் தனியாக ரூம்லாம் போட்டு நம்ம அங்கெல்லாம் உட்காந்து வீடு வீடு தனித்தனியாக கட்ட முடியாது. எல்லாம் ஒரே இடத்துலேருந்து ஆராதனை செய்யணும் ஆண்டோடைய பாதத்தில். அப்போ இங்கே இருக்கும்போது என்ன பண்ணுங்க, இந்த வீடு இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் எடுத்துன்னு போட்டு நம்ம இங்கே தங்கி எல்லாம் ஒருமனப்பட்டு இருப்போம், எல்லாம் ஐக்கியப்படுவோம். எல்லாருக்குள்ளேயும் எப்படி இருக்கணும் சொல்கிறாளா? உன்னுடைய கடவுள் என்னுடைய கடவுள், உன் தேவன் என் தேவன். நீ எங்கே மறிக்கிறாயோ அங்கே மறிக்க யார் சொல்கிறது? ரட்சிக்கப்படாத ஒரு அம்மா சொல்கிறாங்க, ரூத்து. அல்லையா? நம்ம ரட்சிக்கப்படவே சொல்ல மாட்டேன்றோம். உன்னுடைய ஆலயம் என்னுடைய ஆலயம். இங்கே என்ன குறையதாலும் அதை என்ன பண்ண எனக்கு அது என் மேலே வந்த கடமை. எங்கள் ஆலயத்தில் இதுமாதிரி சீட்டு போடுறது, வெயில் வருது, மழை வரும்போது சவுண்டு கேட்குது, நான் இதை மாற்றுறேன் அப்படின்னு என்ன மாற்றுறீங்களா? நம்ம வீட்டை மட்டும் என்ன பண்ணுறோம்? கரெக்டாக லோன் போட்டு கட்டிடுறோம் நாங்கள். ஆனால் இது என்னுடைய ஆலயம். தாவீது என்ன சொன்னார்? என் ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? டென்ட்டில் இருக்கிறாரு. டென்ட்டு துணியில் இருக்கிறார் இயேசு. ஆனால் நான் எங்கே இருக்கிறேன்? பில்டிங்கில் இருக்கிறேன். புரியுங்களா? இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்? என்னுடைய ஆண்டவர் பில்டிங்கில் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டும்படிக்கு அவர் என்ன பண்ணார்? தாவீது மனப்பூர்வமாய் கொடுத்தாராம். அல்லேலூயா! சம்பூரணமாய் கொடுத்தார், திராணிக்கு மேலே கொடுத்தார். புரியுங்களா? உங்கள் மூக்கத்தியெல்லாம் போட்டு வச்சுன்னா பிரயோஜனம். அதாவது மூக்கத்தி நித்தியத்துக்கு போதுன்னா போட்டு வச்சுங்க. அல்லேலூயா! எதுவுமே நித்தியம் கிடையாது. புரியுங்களா? ஒன்றே ஒன்று நித்தியம், அது உங்கள் ஆத்மா தான். புரியுங்களா? ஆலயத்துக்காக நீ எதை பொக்கிஷம் சேர்க்கிறாயோ அது பரலோகத்தில் வரும். உன் பொக்கிஷம் எங்கே இருக்கணும்? பரலோகத்தில் சேர்க்கணுன்னா அப்போ எப்படி சேர்க்க முடியும்? இங்கே நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதை தான் பரலோகத்துக்கு போகுது. புரியுங்களா? இங்கே நீங்கள் செய்யாதது அங்கே போகாது. உன் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உன் எண்ணம் இருக்கும். அல்லையா? எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. புரியுங்களா? எது இருந்தாலும் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருக்காக எல்லாமே கொடுத்துறோம். புரியுங்களா? இப்போ இங்கே சர்ச்சை முடிச்சுட்டு அங்கே ஒரு மெசேஜ் போய் இன்னொரு சர்ச்சில் கொடுக்கணும். திரும்ப 2 மணிக்கு இன்னொருத்தில் போயிட்டு 4 to 6 ஒரு நேரத்தில் கொடுக்கணும். இது தொடர்ந்து அப்படியே என்ன பண்ணுறோம்? கொடுத்துக்கினே இருக்கிறோம். அல்லையா? இப்படியே ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். புரியுங்களா? இப்போது இந்த நாள் முடிஞ்சு நாளைக்கு இன்னொரு இடத்துல சென்னையில் ஒரு கிளாஸு, அது பிறகு ஆம்பூரில் வேலூர் கர்நாடு போகிறோம் 14ஆம் தேதி, 13ஆம் தேதி கிண்டியில் போகிறோம், 15ஆம் தேதி ரிட்டன் பாண்டிச்சேரிக்கு போகிறோம், 16, 17ஆம் தேதி பர்மாவுக்கு போகிறோம். எங்கே போகிறோம்? மியான்மர் போயிட்டு மறுபடியும் 31ஆம் தேதி முடிஞ்சு மறுபடியும் திரும்பி வரணும். மறுபடியும் அதே ஊழியம் தான். இப்படியே சொல்லி உங்கள் மத்தியில் ஜனங்களை உற்சாகப்படுத்தி, பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, சீர்படுத்தி, அவங்களை நிலைநிறுத்தி இதுக்காக ஊழியர்களோடு இணைகிறோம். அல்லையா? இப்படி உங்களுடைய வாழ்க்கை ஜெபத்தில் இதில் போட்டு நீங்கள் எப்படியாவது ஆண்டவருக்காக கொடுத்து தாங்கி சபையை கட்டி நிறைவேற்றி, புரியுங்களா? இந்த இடத்துல இருந்து நீங்கள் இது என்னுடைய சபை, இது என்னுடைய மெய்ப்பன், இது என்னுடைய மெய்ப்பிரமா, நம்ம தப்பான காரியங்களை யோசிக்கக்கூடாது. ஆவியான் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லையா? அப்படி ஆவியன் இல்லைன்னா ஆவியன் என்ன பண்ணிக்கணும்? பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா உங்கள் ஆவியினால் நம்ம என்ன பண்ண முடியாது? நம்முடைய ஆவினால் ஜெபிக்கல முடியாது. அதனால தான் ஆவியானவர் இறங்கிட்டார்னா, உங்கள் மேலே இறங்கிட்டார்னா நீங்கள் ஆவிக்குரிய சபையிலேருந்து ஆவியான பெற்றிருக்கணும். புரியுங்களா? ஆவியானவர் உள்ளே இருந்தால் தான் உனக்கு பலன் அதிகமாக இருக்கும். அல்லையா? நீங்கள் சப்போர்ட் பாருங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற பாரத்தை நீங்கள் உன்னத்துக்கிட்ட தூக்கி கொடுத்துட்டா எப்படி இருக்குது? உங்கள் பாரம் ஒழிஞ்சுது. அது மாதிரி ஆவியான உங்கள் மேலே வந்துட்டாருன்னா உங்கள் பாரம் போயிடும். அல்லையா? ஈஸியாக ஜபலாம் பெருகிடும். நம்மளால் ஜெபிக்க முடியாது. ஆனால் ஆவியான என்ன பண்ணுவார்? ஜப நேரம் அதிகமாக இருக்கும், அது சாலிடாக இருக்கும். கரெக்டாக போய் டார்கெட்டில் போய் என்ன பண்ணோம்? கரெக்டாக நம்ம ஜெபிக்கிறது கரெக்டாக நிறைவேற்றுவார். பட்டணத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிடும். இந்த பட்டணமே ரட்சிக்கப்படும். அல்லையா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இன்னைக்கு? ஒரு கரங்களை தட்டி தேவநாமத்தை மேம்படுத்துங்க. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம்.
4 டிவி ஊழியம், 5 பத்திரிகை ஊழியம், 6 சிடி டிவிடி ஊழியம், 7 பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம், 8 உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம், 9 நலிந்த குழந்தைகள் இல்லம், 10 24 மணி நேர ஜெப மையம், 11 சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி, 12 சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம், 13 மருத்துவ முகாம், 14 ஜெயில் ஊழியம், 15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.